ஹாய் கைஸ், திஸ் இஸ் மோகன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் மேக்ஸ் யூனிட் நம்பர் 6 ட்ரிக்னாமெண்ட்ரி. அப்படின்னா இந்த பாடத்துக்கு தமிழில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா முக்கோணவியல். தமிழ் மீடியம் பசங்க இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கோணவியல்னா ட்ரிக்னாமெண்ட்ரின்னு. ஜென்ரலாக ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்னா நிறைய பேர் இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான டாபிக். ஏன்னா நிறைய ஃபார்முலா வருது, கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் உண்மையாலுமே அப்படி கிடையாது. ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், 2 நிமிஷத்தில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது உங்கள் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னால் சில பேசிக்கான சில விஷயங்கள் பார்த்துட்டு போனோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரினா அப்படின்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ப்ராப்ளம் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அதனால் சில பேசிக்கான சில விஷயங்கள் பார்த்துட்டு உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் ட்ரிக்னாமெண்ட்ரி? முக்கோணவியல் என்றால் என்ன? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெண்ட்ரி, முக்கோணவியல் பயன்பாடுகள். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், எதுக்கெல்லாம் இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி எதுக்கு படிக்கிறோம், இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். பேசிக் ஃபார்முலானா ஒன்றும் கிடையாது. நம்ம 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படித்த அதே ஃபார்முலா தான். அது இங்கேயும் பார்க்க போகிறோம். ஏன் இங்கேயும் நம்ம பார்க்குறோன்னா ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபார்முலா இந்த இந்த ட்ரிக்னாமெட்ரி டாபிக் 9th சரியாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் போடுறப்ப இந்த இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனால் அகைன் இந்த டாபிக் அவங்களுக்கு புரியாமே போயிடும். ஸோ நான் இது இப்போ எப்படி கன்சிடர் பண்ணிப்பேன்னா நீங்கள் உங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க. ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணி தான் இப்போ எடுப்பேன். அண்டு என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்ளம் போடுறப்போ பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே ஒரு பிளைண்டாக ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கக்கூடாது, ரீசன் தெரியாமல் இருக்கக்கூடாது. ப்ளஸ் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ட்ரிக்னாமெண்ட்ரி? ட்ரிக்னாமெண்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னால் இதை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி எதுக்கு படிக்கிறோம், இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ட்ரிக்னாமெண்ட்ரினா என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போது ட்ரிக்னாமெண்ட்ரி யூஸ் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு ஸ்டோரி மாதிரி போகலாம். இப்போ நீங்களாம் ஸ்கூல் படிக்கிறீங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் தான் ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் மீட்னால் ஜோனல் மேட்ச்சு, இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், அதேமாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும். அப்போ உங்கள் பிடி சார் உங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவார், இதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்க போகுது, கிரவுண்டெல்லாம் கிளியர் பண்ணணும், ரெடி பண்ணணும், போயிட்டு 100 மீட்டர் ரேஸுக்கெலாம் லைன் மார்க் பண்ணுங்கள், கபடி கோர்ட்டு, கொக்கோ கோர்ட்டுக்கெலாம் லைன் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நேராக உங்கள் பிடி ரூமுக்கு போயிட்டு ஒரு மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு 100 மீட்டர் ரேஸுக்கு லைன் மார்க் பண்ணுவீங்க. அளந்து 100 மீட்டருக்கு மெஷர் பண்ணி அளந்து லைன் மார்க் பண்ணுவீங்க 100 மீட்டருக்கு. அதேமாரி கொக்கோ கோர்ட்டுக்கு என்ன வரும், கபடி கோர்ட்டுக்கு என்ன அளவு வரும்னு இது மெஷர் பண்ணி லைன் மார்க் பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு என்ஜினியர்னு வச்சுக்கோங்க, ஒரு கவர்மெண்ட் என்ஜினியர்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு மேலதிகாரி, இப்போ ஒரு மினிஸ்டர் கூப்பிட்டு இதேமாரி ஒரு ஆற்றுக்கு நடுவில் பாலம் கட்டணும், மக்கள் மனு கொடுத்துருக்காங்க, அந்த பாலம் கட்டுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்ன கட்டலாமா முடியாதா, எவ்வளோ செலவாகும்னு போயிட்டு பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறீங்க. ஸ்பாட்டுக்கு போனோன்னு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புவீங்க ஆஸ் இன்ஜினியராக? ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்க விரும்புவீங்க? ஃபஸ்ட்டு அந்த பாலம் எவ்வளோ லென்த்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஆற்றோட அகலம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. இப்போ இந்த ஆற்றோட அகலத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? நீங்கள் ஸ்கூலில் ஒரு ஆர்டினரி மெஷரிங் டேப்பை வச்சு
அளந்தீங்கல்ல, அதேமாரி இந்த ஆத்தோட அகலத்த ஒரு சாதாரண ஒரு மெஷரிங் டேப் வச்சு உங்களால அளக்க முடியுமா? இப்ப சப்போஸ் வந்து ஆறு ஃபுல்லா தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. 2 கரையும் ஆறு ஃபுல்லா தண்ணி போகுது. இப்போ வந்து உங்களால வந்து ஒரு சாதாரண ஒரு மெஷரிங் டேப் வச்சு இந்த ஆத்தோட அகலத்த உங்களால மெஷர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அண்ட் ஈவன் ஆத்துல தண்ணியே போகல அப்படின்னாலும் உங்களால இந்த ஆத்தோட அகலத்த ஒரு ஆர்டினரி மெஷரிங் டேப் வச்சு அளக்க முடியாது. ஏன்னா, இப்போ வந்து ஆறுன்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 மீட்டர், 600 மீட்டர், 700 மீட்டர் இருக்கும். ஆத்துல நெறைய மேடு பள்ளங்கள் இருக்கும். இப்ப நீங்க அளந்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. நடுவுல திடீர்னு ஒரு பெரிய தண்ணி தேங்கி இருக்கும். அத தாண்டி ஒரு பெரிய புல்லு அதெல்லாம் வந்து புதரா இருக்கும். அப்போ வந்து உங்களால வந்து நேரடியா இந்த ஆத்தோட அகலத்த ஒரு சாதாரண ஒரு மெஷின் டேப்ப வச்சு அளக்க முடியாது. இப்ப நான் இன்னொரு கண்டிஷனும் சொல்றேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரு பட்டம் பறக்க விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு, "மச்சான் இந்த பட்டம் இந்த பூமியிலேருந்து எவ்வளோ ஹைட்லடா பறந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்க இத இப்ப வந்து அளக்க முடியுமா உங்களால? அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கிற பட்டம் வந்து பூமியிலேருந்து எவ்வளோ ஹைட் பறக்குது அப்படின்னு உங்களால சாதாரணமா அளக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. இது மாரி உங்களால ஒரு நேரடியாக இந்த ஆத்துலயும் சரி, இந்த பட்டத்துலயும் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கள்ல, இதே மாரி உங்களால ஒரு சாதாரண ஒரு மெஷரிங் டேப் வச்சு உங்களால நேரடியாக அளக்க முடியாத விஷயங்கள நம்ப மேக்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். 2 விஷயம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. மெஷர்மென்ட் மெஷர்மென்ட், கால்குலேஷன். மெஷர்மென்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால எதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மெஷரிங் டேப் வச்சு உங்களால நேரடியா அளந்து அளக்க முடியுமோ, இப்ப ஒரு சாதாரண ஒரு மெஷரிங் டேப்ப வச்சு உங்களால எதெல்லாம் நேரடியா அளக்க முடியுதோ, அதெல்லாம் வந்து மெஷர்மென்ட்ஸ்ல வந்துரும். டைரக்ட்டா நேரடியாக யாக ஒரு சாதாரண ஒரு மெஷரிங் டேப் வச்சு எதெல்லாம் உங்களால நேரடியா இப்ப கிரவுண்டெல்லாம் பார்த்தீங்க, இந்த 100 மீட்டர்லாம் வந்து உங்களால சாதாரண ஒரு மெஷரிங் டேப் வச்சு டைரக்ட்டாவே அளந்துட்டீங்க. இப்ப இதெல்லாம் வந்து நேரடியா அளந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர்மென்ட்ஸ்ல வந்துரும். ரைட்டுங்களா? இப்போ இந்த பட்டத்தோட ஹைட்லாம் வந்து உங்களால வந்து ஒரு சாதாரண டேப் வச்சு நேரடியா அளக்க முடியாது. இப்ப இதே மாரி கண்டிஷன்ஸ்ல மேக்ஸ யூஸ் பண்ணி இன்டைரக்ட்டா இன்டைரக்ட்டா மறைமுகமாக மறைமுகமானா நேரடியா டேப்ப வச்சு அளக்காம மேக்ஸ யூஸ் பண்ணி கணக்கு பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? யூசிங் மேக்ஸ். கணக்கு பண்ணி கண்டுபிடிக்கிறோம்ல, அதெல்லாம் கால்குலேஷன்ல வந்துரும். அப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டாபிக் தான் ட்ரிக்னாமென்ட்ரி. இந்த மறைமுகமா இதெல்லாம் வந்து நம்ம நேரடியா அளக்காம மறைமுகமா மேக்ஸ வச்சு கணக்கு பண்ணி கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மேக்ஸ்ல வந்து எந்த டாபிக்க நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, ட்ரிக்னோமென்ட்ரி அப்படின்ற இத தான் யூஸ் பண்றோம். இத நெறைய விஷயங்கள் மூலியமா நம்ம நெறைய ட்ரிக்னாமென்ட்ரி மூலியமா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் இல்ல. நெறைய அதுக்கு மேக்ஸ்ல நெறைய விதமா கண்டுபிடிக்கலாம். நம்ப வந்து ட்ரிக்னாமென்ட்ரிய வச்சு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அதான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ரைட்டுங்களா? இப்ப ட்ரிக்னாமென்ட்ரி வந்து எதுக்கு வந்து எதுக்கு வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குங்களா? இப்ப நம்ம இது எங்கெங்கலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், யூசஸ். இது எங்கெங்கலாம் யூஸ் பண்ணுவோம்னா, நீங்க நெறைய இதில வந்து யூஸ் பண்றோம். நெறைய டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றோம். ஜென்ரலா இன்ஜினியரிங்ல நெறைய டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றோம். அதில பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்ல சிவில் சிவில்ல சர்வேயிங் சர்வேயிங்னா இந்த நிலம்லாம் அளப்பாங்கல்ல. இந்த உங்களோட இடத்தோட இதெல்லாம் வந்து சர்வேயர் வந்து அளப்பார்ல. இப்போ இது உங்களோட விவசாய நிலத்தையோ, இல்ல வந்து உங்களோட மனக்கட்டையோ, வீட்டு மனையோ வந்து சர்வேயர் வந்து அளப்பாங்கல்ல. அதேமாரி சர்வேயிங்ல இந்த டாபிக் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். அண்டு நேவிகேஷன் மேப் சிஸ்டத்துலலாம் நெறையா இந்த டாபிக்க
யூஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? அப்போ ட்ரிக்னாமெட்ரி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். இப்போ ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது வாட் இஸ் ட்ரிக்னாமெட்ரி? இப்போது ட்ரிக்னாமெட்ரி என்றால் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இங்கே ஒரு கான்செப்ட் பார்த்துட்டோம்ல, அதேமாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ரெக்டாங்கிள்னால் ஒரு செவ்வகம். இப்போ ஒரு ரெக்டாங்கிளோட கண்டிஷன் என்ன? ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் சைடு இருக்கிறது வந்து சேம் வேல்யூவாக இருக்கணும், சேம் லென்த்தாக இருக்கணும், சேம் அளவாக இருக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் வந்து ஒரு ரெக்டாங்கிளோட கண்டிஷன். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து சேமாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த சைடை மட்டும் நான் ஒரு சைடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த ஒரு சைடு லென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இதை இன்க்ரீஸ் பண்ணால் இப்படி க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கூட மறந்துடுங்க. இப்படி நான் க்ளோஸ் பண்ணால் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளா? இல்லை. அப்போ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக இருக்கணும்னா இந்த சைடை நான் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த சைடையும் நான் இன்க்ரீஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும். அப்படின்னா தான் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ இந்த சைடு என்ன இருக்கோ அதே அளவு தான் இந்த சைடு இருந்தாகணும். அப்போ இந்த சைடை பொறுத்து இந்த சைடு வந்து இருக்குது. அப்போ இந்த சைடு என்ன அளவு இருக்குதோ அதனை பொறுத்து இந்த சைடும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. இது எவ்வளோ இருக்குதோ அதனை பொறுத்து தான் இதுவும் இருக்குது. அப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ இதே ஐடியாவை அப்படியே லைட்டாக அப்படியே ட்ரையாங்கிளுக்கு கொண்டு வாங்க. இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் கொண்டு வரேன். நிறையா ட்ரையாங்கிள் இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது நான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் தமிழ் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம். ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ரெக்டாங்கிளில் பண்ண மாதிரி நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஒரு சைடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணணும், ஒரு பர்ஃபெக்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்போது இந்த சைடு இதோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, நான் ஒரு சைடை தான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், அதனை பொறுத்து இன்னொரு சைடு வந்து மாற்றி தான் ஆகணும். அப்போ இந்த சைடை பொறுத்து தான் இந்த சைடு மாறுது. இப்போ நான் இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணுறேன், அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு லைட்டாக என்ன தோணுது, அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு சைடை பொறுத்து ஒரு சைடோட அளவு மாறிச்சுன்னா அதனை பொறுத்து இன்னொரு சைடோட அளவும் மாறும். அப்போ ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ ஒரு சைடை பொறுத்து இன்னொரு சைடு அமையும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுதுங்களா? அப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சைட்ஸுக்குமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பு இருக்குது. ஒரு சைடு மாறினா அதனை பொறுத்து மற்ற சைட்ஸும் மாறும். ரைட்டுங்களா? இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த 3 சைடு மட்டும்தான் இருக்கா? 3 சைடுனா இந்த கோடு, இந்த கோடு, இந்த கோடு. இப்போ இந்த 3 சைட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை. இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் ஆங்கிள். இவனை வந்து ஃபுல்லாக சொல்லலாம் டீவியேஷன் ஆங்கிள்னு சொல்லலாம். தமிழில் சொன்னோங்கன்னா ஆங்கிளுக்கு தமிழ் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா கோணம். இப்போ கோணம் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். கோணம் அப்படின்னா வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன தெரியும்? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட போர்டு இருக்கும். ரைட்டுங்களா? உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட போர்டு இருக்கும். இப்போ இந்த கோடு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் கண்ணுக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்களா போர்டு, அது வந்து இது உங்கள் கண்ணோட நேர் பார்வையை வந்து உங்கள் போர்டுக்கும் உங்கள் கண்ணுக்கும் நடுவில் ஒரு கற்பனை கோடை நீங்கள் நினச்சிக்கோங்க. கற்பனையாக ஒரு கோடு போகுதுன்னு நினச்சிக்கோங்க. எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் சூப்பர்மேன் படம் அதேமாரி வந்து இப்போ கார்ட்டூன்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே வந்து கண்ணுலேருந்து அப்படியே லேசர் போகும், லேசர் லைட் போய் எல்லாத்தையும் பொசுக்கும்ல, அதேமாரி உங்கள் கண்ணுலேருந்து ஒரு லேசர் லைட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போகுதுன்னு நினச்சிக்கோங்க. அது வந்து ஒரு கற்பனை கோடு. இதை வந்து நம்ம இங்கிலீஷில் சொல்லணுன்னா இதுக்கு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் சைட்டு இதை வந்து நம்ம ப்ராப்ளம் யூஸ் பண்ணுவோம். தமிழில் பார்வை கோடு. ரைட்டுங்களா? இப்போ இந்த பார்வை கோடுன்றது நீங்கள் கற்பனையாக நீங்களே வந்து
உருவாக்கின ஒரு கோடு தான். இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குறீங்க. அண்ணாந்து பார்க்குறப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பார்ப்பீங்க, ஒரு ஒரு உங்கள் போர்டோட டாப்பை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இருந்த இந்த லைன் உங்கள் லைன் ஆஃப் சைட்டுக்கும் ஃபஸ்ட்டு இந்த கற்பனை கோட்டுக்கும் இப்போ இருக்கிற கற்பனை கோட்டுக்கும் ஒரு விலகி இருக்குங்களா? இந்த கோட்லேருந்து இந்த கோடு கொஞ்சம் விலகி இருக்குங்களா? அது என்ன விலகி இருக்குதோ அதை தான் கோணம்னு சொல்லுவோம். அந்த விலகி இருக்கிறதுனால இது வந்து விலகு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் டீவியேஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே அண்ணாந்து பார்க்குறீங்க. இப்போ என்ன பார்ப்பீங்க, உங்களோட போர்டுக்கு மேலே ஒரு டியூப் லைட் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு டியூப் லைட் இருக்கும். இப்போ அந்த டியூப் லைட் பார்க்குறப்போ இப்போ ஆங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டுங்களா? அப்போ டீவியேஷன் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, கோணமும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் அண்ணாந்து பார்க்குறீங்க. அப்போது என்ன இருக்கும், உங்கள் சீலிங்க்கும் உங்கள் செவருக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, ஒரு மீட்டிங் பாயிண்ட் இருக்கும்ல, ஒரு ஜாயிண்ட்டு, அந்த கோடை பார்ப்பீங்க. அப்போ கோணம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? அப்படி உங்களோட நேருக்கு நேர் இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்ட ஒரு லைன் ஆஃப் சைட், ஒரு கற்பனை கோடு இருக்குல்ல, அந்த கோட்டிலேருந்து நீங்கள் இப்போ பார்க்குற ஒரு கற்பனை கோடுக்கு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எவ்வளோ டீவியேஷன் இருக்கோ, எவ்வளோ விலகி இருக்கோ அதை தான் வந்து நம்ம விலகு கோணம்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் டீவியேஷன் ஆங்கிள்னு சொல்கிறோம். சிம்பிளாக வந்து ஆங்கிள், கோணம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா 90 டிகிரி அண்ணாந்து பார்க்குறீங்க. அண்ணாந்து பார்க்குறப்போ என்ன தெரியும், உங்களுக்கு தலைக்கு மேலே இருக்கிற ஃபேன் தான் தெரியும். அப்போ கோணம் இது வந்து 90 டிகிரியில் இருக்கும். இது வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ கோணம்னா என்னென்னு ஒரு ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஓகே. இப்போ இந்த வாங்க இதுக்கு வாங்க. இப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைட்ஸ் 3 சைட்ஸ் மட்டும் இல்லை, கோணமும் இருக்கும். இப்போ இந்த கோணத்தினை பொறுத்தும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த சைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், கோணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ இது வந்து ஒரு கோணத்தில் இருக்குது. இப்போ நான் கோணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், கோணத்தை இன்க்ரீஸ் பண்ணால் இது சேம் லென்த்து தான் இருக்கணும், ரைட்டுங்களா? அப்போ கோணத்தை இப்போ கொஞ்சம் இப்படி இருக்கிறத இப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்போ லென்த்து வந்து குறையும். அப்போ லென்த்து இப்படி மாறும். அப்போது இன்னும் கொஞ்சம் கோணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இப்படி, ஏன்னா இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி லென்த்து குறையுதுன்னா, இப்போ நீங்கள் இப்படி ஸ்கேல் வச்சுருக்கிறப்போ லென்த் அதிகமாக இருக்கா, இப்படி நீங்கள் கோணத்தை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். இப்போது ஸ்கேல் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு. இப்போ நான் வந்து கோணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள், லென்த்து குறையுதுங்களா? அதே மாதிரி தான். அப்போ கோணத்தை இன்க்ரீஸ் பண்ண இதோட, ஏன்னா ஸ்லோப்பாக இருக்கிறதுனால இதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் குறையுது. இப்போ நான் கோணத்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து குறையும், ஏன்னா இது வந்து ஸ்லோப்பாக இருக்குல்ல. அப்போ புரிஞ்சிச்சிங்களா? அப்போ கோணத்தினை பொறுத்தும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சைட்ஸோட அளவுகள் மாறும். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சைட்ஸும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது, ப்ளஸ் இந்த கோணமும் வந்து இந்த 3 சைட்ஸு கூட ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்குது. அப்போ அந்த 4 விஷயமும் வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்புடையதாக இருக்குது, ரைட்டுங்களா? அப்போது சரி சார், இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தெரியாத ஒரு டிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படின்னு பார்க்குறோன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டம் பறக்க விட்டுட்டு இருந்தீங்களா, இப்போ இந்த பட்டத்தை கீழே வந்து ஒரு ஆணியில் அடித்து வச்சுருங்க. கிரவுண்டில் அடிச்சிட்டிங்க, ரைட்டுங்களா? கட்டி வச்சிட்டிங்க, இந்த நூலை வந்து கிரவுண்டில் கட்டி வச்சிட்டிங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன கேட்டார், இந்த கிரவுண்டுலேருந்து இது எவ்வளோ ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருக்குன்னு தான் கேட்டார். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுதுங்களா? அப்போது நம்மளுக்கு தெரியும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு அளவு பொறுத்து இன்னொரு அளவு இருக்குன்னு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் வேணும்னா.
எப்படி வந்து ஒரு சைடை பொறுத்து ஒரு சைடு இருக்குன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம பின்னால் பார்க்க தான் போகிறோம். அது போக போக உங்களுக்கே புரியும். இப்படி ஒரு முக்கோணத்தில் இருக்கிற 3 சைட்ஸு ப்ளஸ் இந்த கோணம், இந்த 4த்துக்கும் இருக்கிற ஒன்றுக்கு ஒன்று இருக்கிற தொடர்பை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தையே வந்து சால்வ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தெரியாத ஒரு டிஸ்டன்ஸையோ ஹைட்டையோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்றதுனால இப்போ ஒரு முக்கோணத்தினை பயன்படுத்தி தான் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் இந்த பாடத்துக்கு பேரே முக்கோணவியல். முக்கோணவியலை இப்படி பிரித்து பாருங்கள். முக்கோணவியல், முக்கோணவியல், முக்கோணம் ப்ளஸ் அளவியல், ரெண்டும் சேர்த்தா முக்கோணவியல். இங்கிலீஷில் ட்ரிக்னாமெட்ரி, ட்ரிக்னா ட்ரையாங்குலர், மெட்ரினா மெஷர்மெண்ட்ஸ், அதான் ட்ரிக்னாமெட்ரி. இப்படி ஒரு முக்கோணத்தில் இருக்கிற ஒரு முக்கோணத்தை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுனால இந்த பாடத்துக்கு பேர் முக்கோணவியல், ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இப்போது நம்ம ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டோமா? அப்போ அந்த தொடர்பை வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவாக ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ இந்த முக்கோணத்தில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது, இந்த ஆங்கிளுக்கு இந்த 4த்துக்கு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த தொடர்பை வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணுறோம். ஃபார்முலானா ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறோம்ல, அந்த அப்சர்வ் பண்ண விஷயத்தை நம்மளுக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியாக வந்து ஃப்ரேம் பண்ணுறோம்ல, அதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ரையாங்கிளை போட்டுக்குவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ வந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஒவ்வொரு சைடுக்கும் இப்போ நம்ம 3 சைடுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ 3 சைடுன்னு நம்ம எந்த சைடை பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 சைட்ஸுக்கும் ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிள்னால் உங்களுக்கு தெரியும். ஆங்கிள் இங்கே போட்டுட்டோம். இப்போ ஆங்கிளுக்கு நேர் எதிரில் இருக்கான் பார்த்தீங்களா? நேர் எதிரில் இருக்கிற சைடு தான் வந்து ஆப்போசிட் சைடு. இந்த ஆங்கிளுக்கு நேர் எதிரில் இருக்கான்ல, அவன் தான் வந்து ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட், எதிர்பக்கம். இந்த எதிர்பக்கத்துக்கு 90 டிகிரியில் ஒருத்தன் இருக்கான்ல, இந்த எதிர்பக்கத்துக்கும் 90 டிகிரியில் ஒரு லைன் இருக்குல்ல. இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இல்லை, இதுக்கு தான் வந்து கரெக்டாக 90 டிகிரி இருக்குது. அப்போ இந்த எதிர்பக்கத்துக்கு 90 டிகிரியில் இருக்கிறவன் வந்து அட்ஜசன்ட். தமிழில் அடுத்துள்ள பக்கம். அப்புறம் மீதி இருக்கிற ஆள் வந்து ஹைப்போட்டனியூஸ், கர்ணம். ஓகேங்களா? இப்போது எப்பயுமே இப்படி தானா அப்படின்னா கிடையாது. இது வந்து இந்த சைட்ஸோட நேம்லாம் இந்த சைட்ஸ்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று மாறும். எப்போ மாறுதுன்னா வந்து எப்படி மாறுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஆங்கிளை பொறுத்து மாறும். நீங்கள் ஆங்கிள் வந்து இப்படி எடுத்திங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு எதிர்பக்கம் இருக்கிறோம் ஆப்போசிட்டு, அதுக்கு 90 டிகிரியில் இருக்கிறோம் அட்ஜசன்ட். இப்போ சப்போஸ் ஆங்கிளில் நீங்கள் இங்கே எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். இப்போ சப்போஸ் ஆங்கிள் நீங்கள் இங்கே எடுக்காமல் ஆங்கிளை நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க. இங்கே எடுத்திங்கன்னா இப்போ இந்த ஆங்கிளுக்கு யார் எதிரில் இருக்கா? இவன் தான் இருக்கான் நேர் எதிரில். ரைட்டுங்களா? இப்போ இப்படி பாருங்கள். இப்போ இந்த ஆங்கிளுக்கு நேர் எதிரில் யார் இருக்கா? இவன் தான் இருக்கான். அப்போது இவன் தான் வந்து ஆப்போசிட். ஓகேங்களா? இவன் 90 டிகிரியில் இவன் தான் இருக்கான். இந்த ஆப்போசிட்டுக்கு 90 டிகிரியில் இவன் தான் இருக்கான். அப்போ இவன் தான் வந்து அட்ஜசன்ட், இவன் ஹைப்போட்டனியூஸ். ரைட்டுங்களா? அப்போ இப்படி பாருங்கள். அப்போ மாறுதுங்களா? முன்ன வந்து ஆப்போசிட் இதாக இருந்துச்சு, இப்போ வந்து இது அட்ஜசண்ட்டாக இருக்குது. இப்போ இது வந்து அட்ஜசண்ட்டாக இருந்து இதில் பார்த்தீங்கன்னா இது ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போது சைட்ஸோட நேம் எப்படி மாறுதுன்னு, சைட்ஸ் வந்து எப்படி மாறுதுன்னு எதை பொறுத்து மாறுதுன்னா பார்த்தீங்களா, நீங்கள் ஆங்கிள் எடுக்கிறீங்களே, இந்த கோணத்தினை பொறுத்து தான் இந்த சைட்ஸோட இது மாறுது. நீங்கள் கோணம் வந்து எதில் எடுக்கிறீங்களோ அதனை பொறுத்து அந்த சைட்ஸோட நேமிங்லாம் மாறும்.
ரைட்டுங்களா? அதனை பொறுத்து தான் எல்லாமே மாறும். கோணத்தினை பொறுத்து தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இந்த கோணத்துக்கும் இந்த சைஸுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷனை வந்து இந்த தொடர்பினை வந்து ஒரு ஃபார்முலாவாக ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ தீட்டான்றது பொதுவான ஆள். ஓகேங்களா? எல்லாத்துக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஆப்போசிட் சைடுக்கும் இந்த ஹைப்போட்டென்யூஸ் சைடுக்கும் வந்து ஒரு தொடர்பை வந்து நம்ம ஃபார்முலாவாக எழுதுறோம். ஒரு ரேஷியோவில் எழுதுறோம். ரேஷியோனா ஒன்றும் இல்லை, டிவைடுன்னு அர்த்தம். ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். அடுத்தது ஆப்போசிட்டுக்கும் ஹைப்போட்டென்யூஸுக்கும் எடுத்துட்டோம். அடுத்து அட்ஜசண்ட்டுக்கும் ஹைப்போட்டென்யூஸுக்கும் எழுதுங்க. அட்ஜசண்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஹைப்போட்டென்யூஸ். அடுத்தது இதுக்கும் இதுக்கும் எடுத்தாச்சு, இதுக்கும் இதுக்கும் எடுத்தாச்சு. அப்போ இன்னும் யார் இருக்கா? ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசண்ட்டுக்கும் எடுக்கணும். அப்போது ஆப்போசிட் பை அட்ஜசண்ட். அப்போ இதுக்கு மூணுத்துக்கும் நேம் கொடுங்க. இதுக்கு வந்து சைன், இதுக்கு வந்து காஸ், இதுக்கு வந்து டேன் அப்படின்னு நேம் கொடுங்க. ரைட்டுங்களா? இப்போது நீங்கள் வந்து ரேஷியோ அப்படின்றத நான் இப்படி தான் வந்து ஆப்போசிட்டை மேலே தான் போட்டாகணுமா, ஹைப்போட்டென்யூஸை கீழே தான் போட்டாகணுமா, இப்படி தான் எழுதணுமா அப்படின்னா, இப்போ நீங்கள் இப்படி இது தலைகீழாகவும் எழுதலாம். ரைட்டுங்களா? இப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டென்யூஸ் பை ஆப்போசிட்னு எழுதலாம். ஹைப்போட்டென்யூஸ். இந்த தொடர்பு வந்து இதை மேலே இது கீழேன்னு தான் எழுதணுமான்னு இல்லை. இப்போ இதை மேலே இது கீழேன்னு மாற்றி எழுதுங்க. ஹைப்போட்டென்யூஸ் பை ஆப்போசிட். ஏன்னா இப்படியும் இருக்கலாம்ல. அப்போது அடுத்தது ஹைப்போட்டென்யூஸ் பை அட்ஜசண்ட். அடுத்தது அட்ஜசண்ட் பை ஆப்போசிட். இப்போ இதுக்கு வந்து நேமிங் கொடுங்க. இதுக்கு வந்து கொசிக்கன் தீட்டா, இதுக்கு வந்து சீக்கன் தீட்டா, இதுக்கு வந்து கோட் தீட்டா. அப்போது நம்மளுக்கு பேசிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு 6 ஃபார்முலா நம்மளுக்கு கிடச்சிச்சிங்களா? இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் சார் இந்த ஃபார்முலா வந்து ரேஷியோவில் தான் எழுதணுமா, டிவைடில் தான் எழுதணுமா, ஏன் ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ்னு தான் எழுதணுமா, ஏன் இப்படி எழுதக்கூடாதா? ஆப்போசிட் இன்ட்டு ஹைப்போட்டென்யூஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஆப்போசிட் இன்ட்டு ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்னு எழுதக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு ரேஷியோனா வந்து டிவைடில் தான் எழுதணும். ஒன்று ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை பார்த்து ரேஷியோ கான்செப்டை பார்த்தோன்னு வச்சிங்களேன். இந்த ரேஷியோ பற்றி உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரேஷியோன்னு என்னென்னு பார்ப்போம். இப்போ ரேஷியோ அப்படின்னா வந்து நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஓகேங்களா? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. 1 2 3 3 பேர் இருக்கீங்க. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான், மச்சான் நீ அவன் வந்து எவ்வளோ வெயிட்டாக தூக்குவ அப்படின்னு கேட்குறான். நீங்கள் சொல்கிறீங்க, நானா 25 கிலோவை நான் சிங்கிளாகவே தூக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 25 kg. உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், டேய் நான் உன்னோட டபுளாகவே தூக்குவேன்டா, 50 கிலோ தூக்குவேன்டா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்கள். 50/25. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2ன்னு வருதா? அப்போது 2ன்னு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னால, உன்னோட நான் டபுளாகவே தூக்குவேன்டா அப்படின்னு அவன் டபுளாகவே என்ன சொல்லியிருக்கான், ரேஷியோவில் சொல்லியிருக்கான். டபுள்னா 2ன்னு. ஓகேங்களா? அப்போ ரேஷியோ எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா? அப்போ ரேஷியோன்றதை நம்ம டிவைடில் தான் எழுதுவோம். அது புரிஞ்சுதுங்களா? ரேஷியோனாவே டிவைடில் தான் எழுதணும். அப்போது இன்னொரு ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்கிறான், என்ன சொல்கிறான், டேய் நான் அப்போ வந்து 75 கிலோ தூக்குவேன்டா அப்படின்னு சொல்கிறான். இல்லை வந்து ட்ரிபிளாக தூக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ட்ரிபிள்னால் என்ன? அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இப்போ எவ்வளோ தூக்குவோன்னு உங்கள் 3வது ஃப்ரெண்டு வந்து நான் உங்களால் ட்ரிபிளாக 3 மடங்கு தூக்குவேன்டான்னு சொன்னான். அப்போ 3 மடங்கு அப்படின்னு போட்டிங்க. இங்கே 25. இது வந்து எவ்வளோ, அவன் எத்தனை கிலோ சொல்கிறான்னு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கிலோவை டேரெக்டாக சொல்லலை, நான் 3 மடங்கு தூக்குவேன்டான்னு ரேஷியோவில் சொல்லிட்டான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்தாண்ட இருக்கிறது இந்தாண்ட கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 25 = 75 kg. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து இன்டேரெக்டாக சொல்லாமல் ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க 3 ட்ரிபிளாக தூக்குவேன்னு. அப்போ அவன் எதை மீன் பண்ணுறான்னா 75 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ரேஷியோனா என்னன்னு புரிஞ்சிச்சிங்களா? ரேஷியோனா டிவைடில் தான் எழுதுகிறோம் அப்படின்றத. நான் ஏன் சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்கிறேன்னா வந்து
எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்து பிளைண்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு வந்து நம்ம நினைக்க முடியாது. நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் நான் சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அப்போ ரேஷியோனா வந்து நம்ம டிவைட்லாம் ஏதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம சம்மே போட போகிறோம். இந்த ரேஷியோ வந்து எப்படி சார் நம்ம யூஸ் பண்ணி சம் போட போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷியோ வந்து ஒரு ட்ரையாங்கிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன். ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிள் சம் டிகிரி யூஸ் பண்ணிக்கிறேன். சம் டிகிரி. இப்போ ஒரு 30 டிகிரிக்கு ஒரு எந்த டிகிரி வேணாலும் போடலாம். நான் வந்து இடம் கம்மியாக இருக்குது, ஒரு 30 டிகிரி போடுறேன். ரைட்டுங்களா? 30 டிகிரி போட்டேன். இப்போ இந்த 30 டிகிரிக்கு ஒரு லைனை போடுங்க. ஒரு 30 டிகிரி. இப்போ நான் ரேண்டமாக எதுவுமே அளக்கலை, நான் அப்படியே ரேண்டமாக வந்து ஒரு எங்கே பார்த்தாலும் ஒரு கோடை போடுறேன். ஒரு கரெக்டாக ஒரு 90 டிகிரியில் நான் அப்படியே ரேண்டமாக போடுறேன். ரைட்டுங்களா? இப்போ ரேண்டமாக போட்டேன். இது எத்தனை டிகிரி? 30 டிகிரி. ரைட்டுங்களா? இப்போது நான் ரேண்டமாக தான் கோடு போட்டேன். எனக்கு எதோட மெஷர்மெண்ட்டும் தெரியாது. எனக்கு எது இதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ வந்து ஸ்கேலை வச்சு செக் பண்ணுறேன். ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட்டை செக் பண்ணி நான் வந்து எழுதுகிறேன். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம எம்எம்மில் பார்க்குறோம். இது வந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. இதுக்கும் 5.3 இருக்குது. இதோட ஹைட்டு ஒரு 1 2 ஒரு 3.7 2.7. அடுத்து இந்த ட்ரையாங்கிளை பார்க்குறோம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ட்ரையாங்கிளை பார்க்குறோம். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸை பார்க்குறோம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ 8.3. இதுலேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு 8.3. அடுத்தது இது 9 9.7. அடுத்தது இதோட மெஷர்மெண்ட். இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், கால்குலேட் பண்ணல, மெஷர் பண்ணிகிட்டு இருக்கேன். நேரடியாக மெஷர் பண்ணுறதுனால இதெல்லாம் மெஷர்மெண்ட்ஸில் வருது. இது வந்து 5. ரைட்டுங்களா? அடுத்தது இதோட இதை நான் மெஷர் பண்ணுறேன். இது வந்து 12.3. நான் இதை மட்டும் போடலை, இதோட இது மட்டும் நான் மெஷர் பண்ணல. இது வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நான் மெஷர் பண்ணுறேன். 14.3.
14.3 ஓகேங்களா. இப்போ நான் ஒவ்வொரு இதையும் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு சைடுக்கு வந்து இப்போ நம்ம ஃபார்முலாவே என்ன, இந்த சைட்ஸுக்கெல்லாம் இருக்கிற தொடர்பு வந்து நம்ம வந்து ரேஷியோவாக எழுதியிருக்கோம். இப்போ இதனை பொறுத்து இப்போ நான் இது வந்து உங்களுக்கு அடிக்கடி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக நான் இது வந்து இன்னொரு பேப்பர்லையும் எழுதி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம ஒவ்வொரு சைட்ஸையும் வந்து ரிலேட் பண்ணி அது ஒரு ஃபார்முலாவே எழுதி வச்சுருக்கோம். ஓகேங்களா. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா தான் இங்கேயும் எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு சைஸுக்கும் இருக்கிற இதை வந்து நம்ம ரேஷியோ எழுதி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கும் வந்து நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போசிட்டுக்கும் ஹைபாட்னியூஸுக்கும் ரேஷியோ எடுங்க. ஆப்போசிட் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஓகேங்களா. இந்த ஆப்போசிட்டுக்கும் ஹைபாட்னியூஸுக்கும் ரேஷியோ எடுங்க. இந்த ஆப்போசிட் சைடு, இந்த ஹைபாட்னியூஸ் சைடு. ஏன்னா ஆங்கிள் இங்கே இது நோக்கி தான் எடுத்துருக்கோம். இந்த ஆங்கிளை நோக்கி இது தான் ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் இவன் ஆப்போசிட், இவன் ஹைபாட்னியூஸ், இவன் அட்ஜசன்ட், இவன் 90 டிகிரியில் இருக்கிறவன். ரைட்டுங்களா. அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸுக்கு ஒரு ரேஷியோ எடுங்க. எடுத்தால் என்ன ஆகும், 2.7 டிவைட் பை 5.3 சைன் டீட்டாங்களா. இதுக்கு நேம் வந்து சைன் டீட்டா. சைன் இப்போ டீட்டான்னு போட தேவையில்ல, நம்ம 13 டேரெக்டாக போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே டீட்டா வந்து 30 டிகிரி. அப்போ சைன் 30 டிகிரி. அப்போ இதுக்கு வந்து நான் கேல்குலேட்டரு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் எக்ஸாம்பிள் தான் சாரி நான் ஃப்ளோ கொஞ்சம், ஏன்னா என் ஃபோன் ப்ராப்ளம்ன்றதுனால அது வந்து நான் ஒரு சிங்கிள் ஷூட் வீடியோவே மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே லென்த் வீடியோ தான், எங்கேயுமே வந்து எடிட்டு கட்டிங்லாம் இருக்காது. ஸோ சாரி ஃபார் தட். 2.7 டிவைடட் பை 5.3 இதுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வருது, 0.509 சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு இதோட ரேஷியோ வந்து எதுக்கும் இந்த சைடுக்கும் ஆப்போசிட் சைடுக்கும் ஹைபாட்னியூஸ் சைடுக்கும் ரேஷியோ எடுத்தால் இந்த ரேஷியோ வருது. ரைட்டுங்களா. இப்போது அடுத்தது இந்த இதுக்கும் ரேஷியோ எடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கில் அடுத்த 2 சைடுக்கும் ரேஷியோ எடுப்போம். இப்போ ஆப்போசிட்டுக்கும் ஹைபாட்னியூஸுக்கும் எடுத்துடும். அடுத்து அட்ஜசன்ட்டுக்கும் ஹைபாட்னியூஸுக்கும் எடுங்க. அட்ஜசன்ட்டுக்கும் ஹைபாட்னியூஸுக்கும் எடுத்தால் என்ன வரும், அது வந்து காஸ் 30 டிகிரிங்களா. காஸ் 30 டிகிரி நான் டேரெக்டாகவே இதெல்லாம் எழுதாமல் நேரடியாக போடுறேன். என்ன வரும், 4.5 டிவைட் பை 5.3 ஈக்குவல் டு காஸ் 30 டிகிரி ஈக்குவல் டு என்ன ரேஷியோ வருது, 4.3 டிவைடட் பை 5.3 0.811. அடுத்தது இப்போ அடுத்து என்ன ரேஷியோ இருக்குது, இதுக்கும் ரேஷியோ எடுக்கலாம். ஆப்போசிட்டுக்கும் அட்ஜசன்ட்டுக்கும் ரேஷியோ எடுக்கலாம். அப்போது அதுக்கு வந்து tan 30 டிகிரி அப்படின்னு சொல்லுவோமா. அப்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ரேஷியோ எடுத்தால் என்ன, ஆப்போசிட் வந்து 2.7, இது வந்து 4.5. அப்போ tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2.7 டிவைட் பை 4.5 என்ன வருது, 0.6. இதோட ரேஷியோ 0.6ன்னு வருதுங்களா, tan 30 டிகிரி. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஒவ்வொரு சைடுக்கும் ரேஷியோ எடுத்து பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் ட்ரையாங்கிள். செகண்ட் ட்ரையாங்கிள்னால் இது. இப்போது இதுக்கு ஆப்போசிட்டுக்கும் ஹைபாட்னியூஸுக்கும் ரேஷியோ எடுங்க. ஆப்போசிட்டுக்கும் ஹைபாட்னியூஸுக்கும் சைன், இதுக்கும் சைன் 30 டிகிரி தானே. ஏன்னா இதுவும் சேம் ஆங்கிள் தான். நம்ம இது வந்து ஒரு பர்டிகுலர் கோணத்தில் ஒரே கோணத்தில் தான் இருக்குது. ரைட்டுங்களா.
இந்த ட்ரையாங்கிள் வேறு ஒரு கோணத்தில் இல்லை, ஒரே கோணத்தில் தான் இருக்குது. அப்போ இதுவும் வந்து sin 30 டிகிரி தான். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட்டுக்கும் ஹைப்போட்டனியூஸுக்கும் வந்து ரேஷியோ எடுங்க. ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ் 5/9.7. அப்போ இது ரேஷியோ எடுத்தால் 5/9.7 என்ன வருது? 0.51. பாருங்கள், 0.509. அப்படி 9னா நம்ம ரொம்ப எம்எம்மில் மெஷர் பண்ணுறதுனால ஒரு சின்ன இது இருக்கும் தான். அப்போ பாருங்கள், 0.509ன்றதை நம்ம 0.51ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இது ரேஷியோ எடுத்து பார்த்தப்போ என்ன வருது? 0.51 வருதுங்களா? அப்போது sin 30 டிகிரி இதோட இந்த ரெண்டாவது இதுக்கு இருக்கிற இது ரேஷியோ எடுத்தால் 0.51 அப்படின்னு வருதுங்களா? அடுத்து காஸ் எடுங்க. காஸ் 30 டிகிரி எடுங்க செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு. adjacent by hypotenuse 8.3 divided by 9.7. 8.3 divided by 9.7. 8.3 divided by 9.7. 0.85. 855. Cos 30 degree is equal to 0.85. அடுத்தது tan 30 டிகிரி இந்த இதுக்கு எடுங்க. ஆப்போசிட் பை adjacent 5/8.3. 5/8.3 0.6. tan 30 டிகிரி is equal to 0.6. அடுத்தது மூணாவது ட்ரையாங்கிள் 0.6. அடுத்தது தேர்ட் ட்ரையாங்கிள். அடுத்து மூணாவது ட்ரையாங்கிளுக்கு இப்போ நம்ம இது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போது இது வந்து இந்த இதை நம்ம ஓகே, இதை மட்டும் சும்மா ஜஸ்ட்டு போட்டு வைங்க. ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ் என்னன்னு தெரியல, அது தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது வந்து 12 ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ் 14.3 ரைட்டுங்களா? இது வந்து 30 டிகிரி. அடுத்தது காசுக்கு வந்து adjacent by hypotenuse 12.3 divided by 14.3. 12.3 divided by 14.3 அப்போது 0.86. ஓகேங்களா? அப்போது cos 30 டிகிரி is equal to 0.8. அடுத்து tan ஆப்போசிட் பை adjacent ஆப்போசிட் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. tan 30 டிகிரி ஆப்போசிட் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. adjacent வந்து 12.3 ரைட்டுங்களா? இப்போது நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். இந்த sin 30யும் இந்த sin 30யோட ரேஷியோவும் சேமாக இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம 9 வந்து ஒன்றா கூட இப்படி எழுதிடலாம். ஓகேங்களா? அப்போது ஏன்னா ரொம்ப நம்ம எம்எம்மில் வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஒரு சின்ன பாயிண்டில், அதுவும் பாயிண்டில் தேர்டு பாயிண்டில் எரர் வர்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாயிண்டில் எரர் வர்றதுலாம் ஏன்னா நம்ம எம்எம்மில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுனால. இப்போ இந்த 30 டிகிரியோட இந்த 30 டிகிரியோட ரேஷியோ பாருங்கள், சேம். அப்போது இந்த ட்ரையாங்கிளுக்கும் இதுக்கும் ரேஷியோ எடுக்கிறப்பையும் இதுக்கு ரேஷியோ எடுக்கிறப்பையும் சேம் வேல்யூ தான் வருதுங்களா? சேம் வேல்யூ. இப்போது இந்த காஸ் 30யை பாருங்கள், 0.8. 0.8. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இந்த adjacent by hypotenuse இந்த ட்ரையாங்கிள் adjacent by hypotenuse ரேஷியோ எடுக்கிறப்போ சேம் ரேஷியோ வருதுங்களா? சேம் வேல்யூங்களா? இப்போ இந்த tan பாருங்கள் 0.6 0.6. அப்படி இப்போ இந்த இதுலேயும் பாருங்கள், இந்த மூணாவது ட்ரையாங்கிளையும் பாருங்கள், காசு வந்து 0.8ன்னு வருதுங்களா? அப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கிளில் இருக்கிற எல்லா ஒரு ட்ரையாங்கிளும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரே ரேஷியோவில் தான் இருக்கும் ரைட்டுங்களா? ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் இந்த சைடுக்கும் நீங்கள் வந்து ரேஷியோ எடுத்திங்கன்னா
சேம் ரேஷியோ தான். நீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் போனாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளா ஒரு குறிப்பிட்ட இப்போ 30 டிகிரினா 30 டிகிரியில நீங்க வந்து இப்படி இது வந்து 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர் எவ்வளோ மீட்டர் போனாலும், அதுக்கு நேரா நீங்க 200 மீட்டருக்குள்ள இப்படி ஒரு ஹைட்ட செக் பண்றீங்கன்னா, நீங்க 1 மீட்டரு இதுக்கு எவ்வளோ ஹைட் செக் பண்றீங்களோ, இதுக்கும் எடுக்கிற ரேஷியோ 1 மீட்டருக்கும் இதுக்கும் எடுக்கிற ரேஷியோ தான். நீங்க 200 மீட்டருக்கும் அந்த 200 மீட்டருக்கு நேரா மேல ஹைட்ல இருக்க பர்ட்டிகுலர் 90 டிகிரில இருக்கிற ஹைட்டுக்கும் வந்து ரேஷியோ எடுத்தா சேம் ரேஷியோ தான் வரும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கிள்ல இருக்கிற ட்ரையாங்கிள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷியோ அந்த 2 சைடுக்கும் ஒரு ரேஷியோ எடுத்தா சேம் ரேஷியோ தான் வரும். அப்ப இந்த ரேஷியோவ பயன்படுத்தி தான் நம்ப தெரியாத ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சு தெரியாத ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்ப அது எப்படின்னு வச்சுக்கங்களேன், இப்ப இந்த பட்டத்தோட கான்செப்ட் வாங்க. இப்ப வந்து நம்பளுக்கு வந்து இந்த ஹைட்டு தான் நம்மளுக்கு தேவை. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப இதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதான் ஈஸியா வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பட்டம் என்ன எதுக்கு நேரா பறக்குதோ அந்த பாயிண்ட்டுக்கான ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை உங்களால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் ஒரு டேப்பை வச்சு. இப்போ 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆங்கிள். இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக் இருக்குது. நீங்கள் இன்ஜினியரிங்லாம் போனீங்கன்னா இந்த ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணலாம்னா பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து ஒரு தியோடலைட் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெலஸ்கோப் மாதிரி இருக்கும். டெலஸ்கோப்னா இப்போ வந்து ஸ்கூல்லலாம் நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் வந்து இந்த நிலா, நட்சத்திரம்லாம் பார்க்குறீங்கள்ல, ஒரு டெலஸ்கோப் வழியா பார்க்குறீங்கள்ல, அதேமாரி வந்து இது வந்து ஒரு சின்ன சைஸ் டெலஸ்கோப் தான். அப்போ இந்த டெலஸ்கோப் வந்து இப்போ இந்த டெலஸ்கோப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டெலஸ்கோப் வந்து இப்படி நேராக இருக்கிறப்போ, இப்படி பார்க்குறப்போ இந்த டெலஸ்கோப் இப்படி நம்ம வந்து இப்படி பண்ணுறப்போ, இது எவ்வளோ வந்து இப்படி நம்ம வந்து பண்ணுறோமோ, அதனை பொறுத்து அது எவ்வளோ ஆங்கிள் வந்து அந்த லைன் ஆஃப் சைட் வந்து எவ்வளோ மாறுது. இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோம்ல, அப்போ இந்த டெலஸ்கோப்பை நம்ம இப்படி வந்து ஹரிசாண்டலாக இருக்கிற டெலஸ்கோப்பை நம்ம இப்படி பண்ணுறப்போ, அது வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து நம்ம வெர்டிகலாக நம்ம வந்து டிவியேட் பண்ணுறோமோ, அதை வச்சு அதில் வந்து ஒரு மெஷரிங் ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி ஒரு ரீடிங்ஸ் இருக்கும் அதில். ஒரு டிகிரியோட நம்ம வந்து மெஷர் பண்ணுற மாதிரி வந்து ஒரு எடுக்கிற மாதிரி அதில் ஒரு ரீடிங்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கேல் இருக்கும். ரைட்டுங்களா? அந்த ஸ்கேலை வச்சு நம்ம எவ்வளோ ஆங்கிள்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம ஈஸியாக வந்து ஒரு ப்ரொடெக்டரை வச்சே வந்து ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த பாருங்க, இந்த இது வந்து ஒரு கிரவுண்டில் இந்த நூல் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த நூல் இருக்குது. இந்த கிரவுண்ட் பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் உண்மையாலுமே வந்து இதேமாரி ப்ராக்டிக்கலா இது வந்து சும்மா இந்த கண்டிஷனில் மட்டும் எப்படி நம்ம பண்ண முடியும்? இப்போ நீங்கள் ஆணி வந்து கிரவுண்டில் தான் அடித்து வச்சுருக்கீங்க. அந்த கிரவுண்டில் அடித்து வச்சு அந்த நூலுக்கும் அந்த கிரவுண்ட் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வந்து இப்படி போய் ப்ரொடெக்டரை வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த நூல் வந்து பறக்குதுல்ல, அது எவ்வளோ ஆங்கிள்னு உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும். அப்போ அதை வச்சு நீங்கள் இந்த கண்டிஷனில் வந்து நாங்கள் ஈஸியாக ஏன்னா வந்து இது கிரவுண்ட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு லைன் இருக்குது. இந்த லைன் நம்மளுக்கு இருக்குது. இதனை வச்சு இது எவ்வளோ ஆங்கிள்னு நம்ம ஈஸியாக ப்ரொடெக்டரை வச்சே நம்ம வந்து பார்க்கலாம். இது எந்த ஆங்கிளில் பறந்துக்கிட்டு இருக்குன்னு. பட் இப் சப்போஸ் இந்த கண்டிஷனில் இந்த நூல் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்க முடிஞ்சுது. இப் சப்போஸ் இந்த சில கண்டிஷனில் இந்த லைன் நம்மளுக்கு இல்லை. இப்போ இந்த மாதிரி இந்த ஆரோட கண்டிஷனில் எந்த ஒரு லைனுமே நம்மளுக்கு இல்லை. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரப்போ நம்ம வந்து தியோடலைட்டை யூஸ் பண்ணி அந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அப்போ அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் ரேஷியோ வந்து சேம் அப்படின்றப்போ, அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் என்னை பொறுத்து நீ இவ்வளோ தான் இருக்க முடியும். ஓகேங்களா? பாருங்க, நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கேன். நீ இவ்வளோ இருக்க. நமக்கு 2 பேத்துக்கும் உண்டான ரேஷியோ கான்ஸ்டன்ட் தான். அப்போ நான் இவ்வளோ இருந்தால், நீ வந்து நம்ம ரேஷியோ படி நீ இவ்வளோ தான் இருக்க முடியும். இவ்வளோ தான் ஒரு 5 மீட்ரு, 6 மீட்டர் தான் இருக்க முடியும். அப்படின்றது தான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போ இந்த ரேஷியோவை பயன்படுத்தி நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இப்போ நம்மளுக்கு வந்து இது எவ்வளோ நம்ம இன்னும் மெஷர் பண்ணலை. இப்போ நான் நம்ம வந்து இங்கே நம்மளுக்கு ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு 0.5 ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கும் 0.5 ரேஷியோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரேஷியோவை பயன்படுத்தி இப்போ sin 30யோட ரேஷியோ தானே 0.5. அப்போ sin 30 இருக்கிற இடத்துல 0.5ன்னு ரேஷியோவை போடுங்க. அப்போ x/14.3ன்னு இருக்குங்களா? அப்போ இந்தாண்ட இருக்கிற 14.3 இந்தாண்ட வந்துச்சிங்கன்னா அப்போது என்ன வரும்? 14.3 இன்ட்டு 0.5 = என்ன வருது? 7.5ன்னு ஆன்சர் வருதுங்களா? அப்போ x = 7.5ன்னு வருது. 7.15ன்னு வருது. இதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ இன்னொரு இது இங்கேயும் நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஸ்டானோட ஏன்னா இதையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கும் ரிலேட் பண்ணி நம்ம இப்போ போட்டிருக்கோம்.
இப்போ இதையும் ரிலேட் பண்ணி நம்ம அந்த ரேஷியோ வச்சும் போட்டு பார்க்கலாம். இப்போ tan 30யோட ரேஷியோனா 0.6. அப்போது எக்ஸ் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ 12.3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 12.3 இன்ட்டு 0.6 அப்போது 7.3 சம்திங் வருது. அப்போ எக்ஸ் = 7.3. அது நம்ம எம்எம்மில் போடுறதுனால ஒரு எம்எம் நம்ம புள்ளி வைக்கிறப்போ நம்ம இதை ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணல. அது ஒரு எம்எம் மாறினாலும் ஒரு சின்ன எம்எம்மில் சேஞ்சஸ் இருக்கும். அதனால் 7.2 சம்திங் 3 சம்திங் வச்சுக்கோங்க. 2 அப்போ 15ன்றதுனால இது 7.2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது நம்ம இதை ஸ்கேலை வச்சு நம்ம அளக்கலை. இது வரையும் ஸ்கேலை வச்சு நம்ம மெஷர் பண்ணல. மெஷர் பண்ணாமே இங்கே நம்ம ஒரு இந்த ரேஷியோ வச்சு மேக்ஸை யூஸ் பண்ணி ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம கரெக்டாக செக் பண்ணலாமா? ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். என்ன வருது? 7.1 or 2 வரணும் அப்ராக்சிமேட்டாக. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்கேண்ணா 7.2 வருது அப்ராக்சிமேட்டாக. பாருங்கள், இது வந்து 7.1 7.2 ஓகேங்களா? அப்போ 7.2. இப்போ நம்ம இது வந்து ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணாமையே வந்து நம்ம இந்த ரேஷியோவை வச்சு யூஸ் பண்ணி மேக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டுங்களா? இப்படி தான் நம்ம ரேஷியோவை பயன்படுத்தி நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் போட போகிறோம். இதை எப்படி சார் போட போகிறோன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள். இதுக்கும் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் அப்படின்னா அந்த இதுக்கும் எவ்வளோ ரேஷியோ அப்படின்றத வச்சு அந்த ரேஷியோ கூட இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், இப்போ 30 டிகிரிக்கு நீங்கள் இப்படிலாம் ரேஷியோ போட்டிங்க, இப்படி தான் நம்ம ஒவ்வொரு டிகிரிக்கும் நம்ம வந்து ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா, ஆமாம். பட் நீங்கள் உட்காந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாமே ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்களோ, அதேமாரி அவங்களே வந்து ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு டிகிரிக்கும் வந்து என்ன ரேஷியோ வரும், ஒரு சைடுக்கும் இன்னொரு சைடுக்கும் வந்து என்ன ரேஷியோ வரும், ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒவ்வொரு டிகிரிக்கும் என்ன வரும் அப்படின்றத ஒர்க் பண்ணி அவங்க ஒரு டேபிளாக ஏற்கனவே உங்கள் புக்கில் போட்டிருப்பாங்க பாருங்கள். நீங்கள் உங்கள் 9th புக்கில் பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் சயின்ஸ் நேச்சுரல் காஸ் அப்படின்னா உங்கள் சைன் ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் 0லேருந்து பாருங்கள். அப்போ 0லேருந்து ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் வந்து ஒரு இந்த ஆப்போசிட் சைடுக்கும் ஹைபோட்டென்யூஸ் சைடுக்கும் என்ன ரேஷியோ வரும் அப்படின்னு வந்து அவங்களே எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேஷியோவை நீங்கள் எடுத்து டேரெக்டாக போட்டு மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சி ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த டேபிளை எப்படி ரீட் பண்ணுறது நம்ம அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு சம்மையே வந்து போட்டிருக்கோம், லைட்டாக அது இன்டெரக்டாக நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுக்கு பின்னால் புரியும். இப்படி தான் வந்து ஒரு ரேஷியோவை பயன்படுத்தி நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரி இதை பயன்படுத்தி நம்ம சம்ஸ் போடுறோம். அது புரிஞ்சிச்சிங்களா? எப்படி நம்ம ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுறோன்னு. இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணுறோம். இப்போது இது வந்து ஒரு முக்கியமான 6 ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். அடுத்த ஃபார்முலா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ வந்து இது முக்கியமான 6 ஃபார்முலாங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை இப்போ இது வந்து முக்கியமான 6 ஃபார்முலாங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலா நல்லா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ்ன்னு இருக்குங்களா? இது வந்து ஹைபோட்டென்யூஸ் பை ஆப்போசிட்னு இருக்குது. ரெண்டும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிவர்ஸில் இருக்குது, மேலே கீழே தலைகீழாக இருக்குது. இது வந்து நம்ம மெத்தமேட்டிக்கலாக எப்படி எழுதுவோன்னு வச்சிங்களேன். மெத்தமேட்டிக்கலாக இது எப்படி எழுதுவோன்னா சைன் தீட்டா = இப்போ பாருங்கள், இந்த சைனும் இந்த கொசிக்கன் தீட்டாவும் ஒன்றுக்கு ஒன்று ரிவர்ஸில் இருக்குது. அந்த ரிவர்ஸில் இருக்கிறத நம்ம மெத்தமேட்டிக்கலாக 1/கொசிக்கன் அப்படின்னு எழுதுவோம், கொசிக்கன் தீட்டா. ஏன்னா இப்போ இதுவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம நேருக்கு நேர் எழுதிருப்போம். சைன் தீட்டா = கொசிக்கன் தீட்டான்னு எழுதிருப்போம். ஒன்றுக்கு ஒன்று ரிவர்ஸில் இருக்குது, இன்வர்ஸில் இருக்குது. அப்போ இன்வர்ஸில் இருக்கிறத மெத்தமேட்டிக்கலாக எப்படி எழுதுவோம்னா 1/ அப்படின்னு தான் எழுதுவோம். அப்போது எல்லாத்தையும் அப்படி எழுதுங்க. அப்போ காசுக்கு இன்வர்ஸில் யார் இருக்கா? காஸ் தீட்டா இன்வர்ஸாக யார் இருக்கா? சீக்கன் தீட்டா எழுதிட்டோமா? அடுத்து டேனுக்கு இன்வர்ஸாக யார் இருக்கா? டேனுக்கு 1/காட் தீட்டா அப்படின்னு எழுதிட்டோமா? இப்போ இப்படி தான் எழுதணும்னா ஆப்போசிட்லையும் எழுதலாம். இப்போ கொசிக்கனுக்கு இன்வர்ஸாக யார் இருக்கா? கொசிக்கனுக்கு
கொசிகன் டீட்டாவுக்கு இன்வர்ஸாக சைன் டீட்டா இருக்கா, சைன் டீட்டா. அடுத்தது சீக்கனுக்கு இன்வர்ஸாக யார் இருக்கா, காஸ் டீட்டா, 1/cos டீட்டா. அடுத்தது காட் டீட்டா, காட் டீட்டாவுக்கு இன்வர்ஸாக யார் இருக்கா, 1/tan டீட்டா. ரைட்டுங்களா. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ஃபார்முலா ஃப்ரேம் ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து அடுத்த ஃபார்முலா எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அடுத்தது இது எப்படி எதலான்னா, இந்தாண்ட சைடு இருக்குது இந்தாண்ட சைடு போடுங்களா, இந்தாண்ட சைடு இருக்கிறது இந்தாண்ட சைடு போகும். அப்போ இந்தாண்ட சைடு இருக்கிறது இந்தாண்ட சைடு போச்சுன்னா என்ன ஆகும், சைன் டீட்டா இன்ட்டு வந்து நம்ம இப்படி போட்டு கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு மாறுங்களா. இந்தாண்ட இருக்குது இந்தாண்ட போச்சுன்னா சைன் டீட்டா இன்ட்டு கொசிகன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அப்படியே இந்தாண்ட இருக்கிறது இந்த எடுத்து போடுறோம். அப்போது அடுத்தது காஸ் டீட்டா இந்தாண்ட இருக்குது இந்தாண்ட போச்சுன்னா சீக்கன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து டேன் டீட்டா இந்த காட் டீட்டா இந்தாண்ட இருக்குது இங்கே இருக்குது டிவைடில் இருக்குது இந்தாண்ட போச்சிங்கன்னா மல்டிப்ளைல ஆகும். டேன் டீட்டா காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல புள்ளி வச்சா மல்டிப்ளையரில் இருக்குன்னு அர்த்தம், அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. அப்போ அடுத்த முக்கியமான ஒரு ஃபார்முலா ஃப்ரேம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு அடுத்த ஒரு முக்கியமான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. இன்னொன்று காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா டிவைட் பை சைன் டீட்டா. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இப்போ ப்ரூஃப் காட்ட போகிறோம். இப்போ ப்ரூஃப்னா என்ன, டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து நான் என்ன எழுத போகிறேன், இப்போ சைன்னா என்ன, சைனை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க, சைன்னா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ்னு எழுதிங்களா. அதுக்கு ஹோல் டிவைடட் போட்டு காசுனா அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ்னு எழுதிங்களா. இது வந்து இந்தாண்ட இருக்கிறது இந்தாண்ட போச்சுன்னா அப்படியே தலைகீழ மல்டிப்ளை ஆகுமா. அப்போது டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ் இன்ட்டு ஹைப்போட்டனியூஸ் டிவைட் பை அட்ஜசன்ட்னு மாறுங்களா. அப்போ இந்த ஹைப்போட்டனியூஸும் கேன்சல் ஆகி இப்போ எப்படி இருக்குது, டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு இருக்குங்களா. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம இங்கே அதை வந்து டேன் டீட்டான்றது வந்துச்சிங்களா. அப்போ டேன் டீட்டா வந்து நம்ம இன்டெரக்டாக சைன் பை காசுன்னு எழுதலாம். ரைட்டுங்களா. இங்கே ஏன்னா இங்கே நம்ம சைன் பை காசுன்னு தானே எழுதணும். அப்போ இப்படி கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ டேன் டீட்டா வந்து நம்ம ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னு வந்துருங்களா. அப்போ வந்து இன்டெரக்டாக சைன் பை காசுன்னு நம்ம எழுதலாம். அதான் இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ப்ரூஃப் இப்போ இதுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணோன்னா காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காசை எப்படி எழுதுவோம், காசை வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ்னு எழுதுவோம். சைனை வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ்னு எழுதுவோம். இது இப்படி போச்சுன்னா தலைகீழாக மாறும். அப்போ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ் இன்ட்டு ஹைப்போட்டனியூஸ் பை ஆப்போசிட். அப்போ இதுக்கு கேன்சல் ஆகி காட் டீட்டா. அப்போ காட் டீட்டாவோட இது வந்துச்சுன்னா ஒரிஜினல் ஃபார்முலா இங்கே பாருங்கள். காட் டீட்டாவோட இது வந்து சைன் டீட்டாவோட ஒரிஜினல் ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ காட் டீட்டாவோட ஒரிஜினல் ஃபார்முலா என்ன, அட்ஜசன்ட் பை ஒரிஜினல் ரிலேஷன் ஃபார்முலான்னு ரிலேஷன் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு வந்துச்சிங்களா. ப்ரூஃப் பண்ணிட்டோமா. அப்போ வந்து காட் டீட்டா வந்து காஸ் பை சைனுன்னு எழுதலாம். ஓகேங்களா. அடுத்த முக்கியமான ஃபார்முலா நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம அடுத்த ஃபார்முலா போகணுன்னு வச்சிங்களேன். அடுத்த ஃபார்முலா போகிறதுக்கு நம்ம உங்களுக்கு வந்து வாட் இஸ் பித்தகோரஸ் தியரம். பித்தகோரஸ் தியரத்தை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும். பித்தகோரியன் தியரம்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, இருந்தாலும் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்காக. இப்போது பித்தகோரஸ் தியரம்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குங்களா, ஒரு ரைட் ஆங்கிள். பித்தகோரஸ் தியரம் பார்த்தீங்கன்னா ஒன்லி வேலிட் ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான். பித்தகோரஸ் தியரம் வந்து எப்பயுமே வந்து பித்தகோரஸ் தியரம் பார்த்தீங்கன்னா ஒன்லி வேலிட் ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். பித்தகோரஸ் தியரம் இப்போது நான் வந்து இந்த சைடுக்கு வந்து 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், 2 மீட்ரு. இது வந்து 1 மீட்டர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பித்தகோரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஏசி, இந்த ஏசியோட சைடு தான் வந்து பெரிய சைடு. ஓகேங்களா. ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இந்த 2 சைடையும் வந்து இப்போ ஏபி சைடையும் இந்த பிசி சைடையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணால் அது வந்து அந்த வேல்யூ வந்து இந்த ஏசி
சைடை ஸ்கொயர் பண்ணால் வர வேல்யூவும் சேமாக இருக்கும். இதுதான் பித்தகராஸோட ஃபார்முலா தியரம். ரைட்டுங்களா? இதுதான் அடிப்படை. இந்த 2 சைடையும் வந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணால் இந்த சைடோட ஸ்கொயர் வேல்யூக்கு ஈக்குவலாக வரும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம வந்து பித்தகராஸ் தேர்த்தப்படி இது என்னன்னு கண்டுபிடிச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பித்தகராஸ் தேர்த்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பிசி தான் என்னன்னு தெரியாது. அப்போ பிசியை வந்து அப்போ இந்த பிசி இந்தாண்ட வச்சுக்கிட்டு தெரியாது. இப்போ இது வந்து இந்தாண்ட கொண்டு போயிடுங்க. அப்போ ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். அப்போ ஏசியோட வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர் மைனஸ் ஏபியோட வேல்யூ 1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இப்போ இது ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் 1 பிசி ஸ்கொயர், இதை மைனஸ் பண்ணால் 3 பிசி ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை தூக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இதையும் தூக்கிட்டா அப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ வந்து இது பிசி இஸ் ஈக்குவல் டு √3. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா √3. இந்த சைடோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா √3ன்னு வரும். அப்போ இந்த சைடோட வேல்யூ வந்து √3 இதோட வேல்யூ. ரைட்டுங்களா? அப்போ கண்டுபிடிங்க. பித்தகராஸ் தியரத்தை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஓகே. இப்போ இதனை பயன்படுத்தி நம்ம இப்போ உங்கள் புக்கில் வந்து அடுத்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேபிள். உங்களுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள். ஓகேங்களா? இது வந்து 9th புக்கில் இருக்குது. இது எப்படிலாம் வந்து நம்ம போட்டு டெரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிள் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டெரைவ் பண்ணியிருக்காங்க. நான் அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக புரிதலுக்காக நான் அதையும் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ஒரு ஜஸ்ட்டு நம்ம ஏன்னா ஒரு பிளைண்டாக நீங்கள் போடலாம் ப்ராப்ளம். அது வந்து யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கும் அது பிரயோஜனம் கிடையாது. நான் இப்போ சொல்லிக் கொடுக்க நமக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படின்றதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவை. இந்த இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் போகிறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த டேபிளையும் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணாங்கன்னு நான் வந்து போட்டு காட்டுறேன். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் உங்களோட புக்கில் இருக்குது. 9th புக்கில் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு இதை போடுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நான் என்ன டீட்டாவை போட போகிறேன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 45 டிகிரியை போடுறேன். ஃபார் 45 டிகிரி. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர்னால் 4 சைடும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயருக்கு நடுவில் ஒரு டயகனலாக ஒரு கோடை போட்டேன். இப்போ இது வந்து ஏன்னா இதுவும் ஏவாக தான் இருக்கும், இதுவும் ஏவாக தான் இருக்கும், இதுவும் ஏவாக தான் இருக்கும். இப்போ பித்தகராஸ் தியரத்தைப்படி இதோட சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். இது எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ பித்தகராஸ் தியரத்தைப்படி கண்டுபிடிச்சேன்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வைங்க. இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குங்களா? ஓகேங்களா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுதுங்களா? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சைடை வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் ஒரு ஸ்கொயர். அதே மாதிரி தான் ஒரு ரெக்டாங்கிளும் சரி. 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சேர்ந்தது ஒரு ரெக்டாங்கிள் கிடையாது. ஆமாச்சி 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் ஒரு ரெக்டாங்கிள். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. இந்த 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் சேர்ந்து ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் சும்மா. இப்போ நீங்கள் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா போடுவீங்க? L × Bன்னு போடுவீங்க. ரைட்டுங்களா? இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ½ × பேஸ் × ஹைட்டுன்னு போடுவீங்க. அப்போது இது வந்து ஒரு ஃபுல் ரெக்டாங்கிள். அப்போ இதில் பாதி இதை மறைச்சிருங்க. பாதி இதை இப்படி மறைச்சிருங்க. பாதி இதை மறைச்சிட்டு பாருங்கள். இது வந்து ஒரு ஃபுல் ரெக்டாங்கிளில் ஒரு பாதி வந்து ஒரு பாதி ரெக்டாங்கிளாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ஃபுல் ரெக்டாங்கிளில் பாதி தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வருதுங்களா? அதனால தான் இந்த ஃபார்முலாவே பாருங்கள். இதுக்கு பக்கத்தில் இப்படி ஆஃப் போட்டால் ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்துச்சிங்களா? இப்படி தான் நம்ம ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணுறோம். ஒன்றும் பெரிய விஷயம். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இது பார்ப்போம். இப்போ இதைப்படி பித்தகராஸ் தியரத்தைப்படி நம்ம இந்த 3வது சைடோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். அப்போது இது ஏ, இது பி, இது சி. அப்போது ஏசி ஸ்கொயர் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்து 2a ஸ்கொயர். அப்போ ஏசி ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டை தூக்கிறதுக்கு இது போடுறோம்,
ஸ்கொயரை தூக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் போடுறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டால் 2a². அப்போ இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுது. அப்போ ஏ வந்து வெளியே வந்துடுது. அப்போ ஏசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ ரூட் ஆஃப் 2க்கு ரூட்டு அப்படியே எடுக்கலை, ஏ ரூட் ஆஃப் 2ன்னு போட்டோம். அப்போ ஏ ரூட் ஆஃப் 2 தான் இதோட வேல்யூ, ரைட்டுங்களா? இப்போ இதன் பயன்படுத்தி தான் நம்ம அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து டீட்டா எடுத்துக்கோங்க, இதை டீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து சைன் காசு எல்லாத்தையும் எழுதுங்க. சைன் இதை டீட்டான்னு எடுத்து சைன் காசு எல்லாத்தையும் எழுதுங்க. சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம், ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ். சரி, ஆப்போசிட் பை ஹைப்போட்னியூஸ். அப்போ ஏ ரூட் 2. அப்போது ஏக்கு கேன்சல் ஆகி சைன் டீட்டாவோட வேல்யூ என்ன வருது, 1/√2, ரைட்டுங்களா? அடுத்தது காசு போடுங்க, காஸ் டீட்டா போடுங்க. காஸ் டீட்டானா இந்த இடத்துல வந்து 45 டிகிரின்னு நீங்கள் நேரடியாக போட்டுக்கலாம். இது வந்து 45 டிகிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ஸ்கொயரை வந்து நீங்கள் டயகரலாக பிரிச்சிங்கன்னா இது வந்து 45 டிகிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதை 45 டிகிரினே போட்டுக்கோங்க. அப்போ காஸ் 45 டிகிரி. நீங்கள் ஒரு ஸ்கொயரை வந்து நீங்கள் இப்போ இந்த ரெக்டாங்கில் வந்து டயகனலாக பிரிச்சிங்கன்னா இது வேறு ஆங்கிள் இருக்கும், இது வேறு ஆங்கிள் இருக்கும், ரைட்டுங்களா? ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஒரு டயகனலாக பிரிச்சிங்கன்னா இது 45, இது 45 தான் இருக்கும், இது 90 இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளோட வந்து ஒரு முக்கியமான ரூல் என்ன, இந்த உள்ளே இருக்கிற 3 ஆங்கிளையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணால் டோட்டல் 180 டிகிரி தான் வரணும். இப்போ இது 90, இது 45னா இது 45. அப்போ இந்த 45, 45, 90 ப்ளஸ் இந்த 90 டோட்டல் 180 டிகிரிங்களா? ஓகேங்களா? அப்போது இந்த காசுக்கு பாருங்கள், காசுக்கு வந்து adjacent by hypotenuse, adjacent side a by √2, a √2. அப்போ a கேன்சல் ஆகி 1/√2. அடுத்தது tan 45. டேனுக்கு என்ன எடுப்போம், டேனுக்கு வந்து ஆப்போசிட் பை adjacent, a by a கேன்சல் ஆகி 1. அப்போ இது மூணுத்துக்கும் ஒரு வேல்யூ கிடச்சிச்சுங்களா? அப்போ உங்கள் டேபிளை பாருங்கள், சைன் 45ஓட வேல்யூ பாருங்கள். சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரிக்கு நேராக பாருங்கள். சைன் டீட்டாவோட வேல்யூ 45 டிகிரிக்கு என்ன ரேஷியோ, என்ன வேல்யூ இருக்குன்னா 1/√2, 1/√2, 1ங்களா? நம்ம வந்து 45 நம்ம டிகிரிக்கெலாம் வந்து ரேஷியோ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், அது ரேஷியோவுக்கு மாறும், ரைட்டுங்களா? இப்போது 1/√2 ஃபஸ்ட்டு √2 1 ஆன்சர் 1/√2ஓட வேல்யூ என்னங்கன்னா 0.7. இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. நம்ம இது வந்து டெசிமலில் மாற்றோம்னா 0.7ன்னு வரும், 0.70ன்னு வரும், ரைட்டுங்களா? இது வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் வச்சுருக்காங்க, நம்ம டேபிளில் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் வந்து இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டெசிமல். ஃப்ராக்ஷன்னா உங்களுக்கே தெரியும்ல. இப்போ நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன்னா எக்ஸாம்பிள்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறீங்க. பட் உங்களால் வந்து ஒரு ஃபுல் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட முடியல. ஆனால் 1/2 அப்படின்னு சொல்லிங்க. 1/2னா என்ன சொல்லிங்க, ஆஃப். அப்போ அதை வந்து ஆஃப்னு சொல்லாமல் 0.5ன்னு சொல்லாமல் டெசிமலில் சொல்லாமல் இல்லை ஆஃப்னு வேர்டிங்ஸில் சொல்லாமல் 1/2ன்னு ஃப்ராக்ஷனில் சொல்கிறீங்க, ரைட்டுங்களா? 1/2னா ஃப்ராக்ஷன். அப்போ நீங்கள் ஒரு பேண்ட் எடுக்க போகிறீங்க. இப்போ வந்து சில பேர்லாம் போட்டிருப்பாங்க, இந்த முக்கா பேண்ட் போட்டிருப்பாங்க. முக்கா பேண்டில் கடையில் எப்படி சொல்கிறீங்க, 3/4ன்னு சொல்லுவீங்களே. 3/4 வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள், 0.5ன்னு வரும், 0.75ன்னு வரும். 3/4 கேன்சல் பண்ணி பாருங்கள், 0.75ன்னு வரும். அப்போது ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணால் டெசிமலாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த டேபிள்லாம் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தோம்ல, நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் இந்த ஆல்ரெடி எல்லா ஆங்கிளுக்கும் நம்மளுக்கு சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டேபிளில் எல்லாமே அந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறத சால்வ் பண்ணி டெசிமலில் தான் எல்லா வேலையும் டெசிமலில் தான் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ அடுத்த ஆங்கிளை பார்ப்போம். நம்ம அடுத்தது என்னென்ன ஆங்கிள் இருக்குது, 45 முடிச்சிட்டோம். அடுத்தது 30 டிகிரி இருக்குது, 60 டிகிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 30 டிகிரி 60 ஃபார் 30 டிகிரி அண்டு 60 டிகிரி. இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு 30 டிகிரி, இப்போது இது வந்து 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூல் என்ன, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இது 30 டிகிரியாக இருக்குது, இது 60 டிகிரியாக தான் இருக்கும், இது 30 டிகிரியாக இருக்கும், ஓகேங்களா? ஓகே.
இப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ரூல் என்ன, இது வந்து ஒரு 90 மொத்தம் டோட்டல் 180 டிகிரி தான் இருக்கணும். உள்ள 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால். இப்போ இது 90, அப்போ இது 60னா இது ஆட்டோமேட்டிக்காக 30 டிகிரி தான் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இது இது 2 ப்ளஸ் பண்ணால் 90, இது ப்ளஸ் 90 180. ரைட்டுங்களா? இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஏபிசி. இப்போ இதோட சைடு வந்து 1ன்னு வச்சுக்கிறேன், இதோட சைடு 2ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இதை ஏற்கனவே நம்ம சால்வ் பண்ணிக்கிறதுனால இதை சால்வ் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே பித்தகராஸ் படி போட்டு வச்சுருக்கோம் 1 2க்கு. அப்போது இதோட 3வது சைடோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, பித்தகராஸ் படி இதோட 3வது சைடோட வேல்யூ வந்து நம்ம பித்தகராஸ் படி இந்த 3வது சைடோட வேல்யூ √3ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஏன்னா இதே ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் 1 2க்கு வந்து எவ்வளோ இந்த 3வது சைடு என்ன வரும்னு. அப்போ அதை டேரெக்டாக நான் இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நீங்கள் இந்த 60 டிகிரியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இல்லை இப்போ எப்பயும் போல் 30 டிகிரி எடுங்க. இப்போ இந்த 30 டிகிரிக்கு எது ஆப்போசிட்? இப்போ இந்த 30 டிகிரியை வந்து நான் ரெட்டில் எழுதுகிறேன், ரெட் பெனில் எழுதுகிறேன். இப்போ 30 டிகிரி யார் ஆப்போசிட் இருக்கணும் அவ்வளோ வந்து ரெட்டில் எழுதுகிறேன். இதுக்கு ஆப்போசிட் இது. அப்போ இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைப்போட்டனியூஸ் சைடு. அப்போது இவனுக்கு எது ஆப்போசிட்டு? இந்த 60 டிகிரி இருக்கிறதெல்லாம் ப்ளூவில் எழுதுகிறேன். இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது ஹைப்போட்டனியூஸ். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட் யார்? ஏபி. அப்போ ஏபியோட வேல்யூ நான் டேரெக்டாக எழுதுறேன் sin θ. இதுக்கு sin 30 டிகிரின்னு எழுதுங்க. sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் வேல்யூ 1, ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ √3. அடுத்தது cos 30 எடுங்க. இந்த 30 டிகிரிக்கு காசு எடுங்க. அப்போ காசு எடுத்திங்கன்னா அட்ஜசன்ட் யார்? ரெட்டில் யார் இருக்குது? அட்ஜசன்ட்டிங்க. அட்ஜசன்ட்டோட வேல்யூ √3, ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ 2. அடுத்தது tan 30 டிகிரி எடுங்க. இப்போ யார் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்? 1/, இவன் ரெட்டில் யார் இருக்கா? √3, 1/√3. ரைட்டுங்களா? அடுத்தது 60 டிகிரியில் இருக்கிறதெல்லாம் நான் ப்ளூவில் எழுதியிருக்கேன். அப்போ ப்ளூவை பாருங்கள். அப்போ sin 60 டிகிரி ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஆப்போசிட் வேல்யூ என்ன? √3, ஹைப்போட்டனியூஸ் வேல்யூ 2. அப்போ cos 60 பாருங்கள். cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை cos 60 வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். இப்போ யார் அட்ஜசன்ட்டு? ப்ளூவில் பாருங்கள். அட்ஜசன்ட்டு 1, ஹைப்போட்டனியூஸ் 2. ரைட்டுங்களா? அடுத்தது tan 60 பாருங்கள். tan 60 ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுங்களா? அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட்டு. ஆப்போசிட் வேல்யூ √3/1. உங்கள் டேபிளில் பாருங்கள். இந்த 30 டிகிரிக்கான சைனை பாருங்கள். நம்ம என்ன ஆங்கிளுக்கு போட்டிருக்கோம்? 1/2. ஆப்போசிட் இருங்க. ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ரைட் பாருங்கள். இது வந்து ஆப்போசிட்னா ஹைப்போட்டனியூஸ் இது. அப்போ 1/2. ரைட்டுங்களா? இப்போ இந்த 30 டிகிரியோட டேபிள் பாருங்கள். 1/2ங்களா? √3/2ங்களா? 1/√3ங்களா? அடுத்து 60 டிகிரியை பாருங்கள். √3/2ங்களா? 1/2ங்களா? √3. ஓகேங்களா? அடுத்தது ஃபார் 0 and 90 டிகிரி பார்ப்போம். 0 and 90 டிகிரி. இப்போ நம்ம இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து sin 30க்கு cos 30க்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இங்கே ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். sin 30க்கு, cos 30க்கு, tan 30க்கெலாம். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்களேன். சேமாக வரும். 1/√ஓட வேல்யூ வேணால் இந்த ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணி பாருங்கள். 1/2. 1/2னா உங்களுக்கே தெரியும். 1/2 இஸ் ஈக்குவல் டு 0.5. 0.5 வந்துச்சுங்களா? நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண ரேஷியோ இந்த ஃப்ராக்ஷனில் ஏற்கனவே ஒர்க் பண்ணி இது டெசிமலில் ஏற்கனவே ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம்ல. இதெல்லாம் டெசிமல் இருக்குங்களா? அப்போ இந்த ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணால் 0.5 வந்துச்சுங்களா? அப்போ இந்த √3/2 ஒர்க் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பாருங்கள். √3 இஸ் ஈக்குவல் டு /2. √3/2 என்ன வருது பாருங்கள்? 0.86. அப்போ இது வந்து 0.8ன்னு வருதுங்களா? 0.8ங்களா? அடுத்து tan 30 1/√3 போட்டு பாருங்கள். 1/√3 போட்டு பாருங்கள். 0.57 வருதுங்களா? 0.57 அப்ராக்சிமேட்டாக 6க்கு பக்கத்தால். அப்போ அது வந்து 0.57 எழுதிட்டுங்களா? அப்படியே இந்த 7 வந்து நம்ம 6 இந்த இடத்துக்கு போட்டால் 6 எழுதலாம் நம்ம. ஏன்னா எம்எம்மில் தான் இதை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோன்றதுனால ஒரு சின்ன எரர் இருக்கும் பாயிண்டில். அப்போது
பாருங்கள் 3 ரேஷியோ இது நம்ம ரேஷியோ இது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதெல்லாம் ஒர்க் பண்ணால் டெசிமலுக்கு மாறினா நம்ம இங்கே ஒர்க் பண்ண சேம் ரேஷியோ வருதுங்களா? அவ்வளோதான். இது வந்து என்னென்னா இந்த டேபிள் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த 0, 30, 45, 60, 90ன்றது ஒரு முக்கியமான ஆங்கிள். இந்த 1, 2, 3 அந்தமாரி நிறைய ஆங்கிளில் இருக்கிறதுல இந்த 0, 30, 45, 60, 90ன்றது ஒரு முக்கியமான ஆங்கிள்ன்றதுனால இதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு ஃப்ராக்ஷனாக எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு முக்கியமான ஆங்கிள் இருக்கிறதுனால அது ஒரு டேபிளாக எழுதியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஃபார் 90 டிகிரி அண்டு 0 டிகிரி அண்ட் 90 டிகிரி பார்க்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு புரியுது அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஏன்னா இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணும். ஏன்னா 9th பையன் பார்த்தா கூட இது வந்து அவனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சேர்த்துன்றதுனால தான் நான் இது வந்து 9th புக்கில் இது இருக்குது அப்படின்றதுனால தான் 9th பசங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1 மீட்டர் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து இது வந்து எக்ஸுங்களா, இது வந்து ஒய். அப்போ இது என்ன சொல்லுவோம்? எக்ஸ் கமா ஒய், ரைட்டுங்களா? எக்ஸ் கமா ஒய்னா இப்போ இது வந்து இது இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுதுங்களா? அப்போ இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், இது வந்து ஒய் டிஸ்டன்ஸ். இதெல்லாம் கிராஃபில் பண்ணுவீங்க. இப்போது கோணம் வந்து 0 ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. இது வந்து சம் பர்டிகுலர் கோணத்தில் இருக்குது, டிகிரியில் இருக்குது. கோணம் வந்து 0 ஆகிடுச்சின்னு வச்சுங்க. 0 ஆகிடுச்சுன்னா இப்போ என்ன ஆகணும்? இந்த லைன் வந்து இந்த லைன்லேயே போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இது வந்து இங்கே வரப்போ இங்கே 1ல் மீட் ஆகும். அப்போ இங்கே 1, இந்த பாயிண்ட் 1ல் இருக்கும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் இந்த சைன் இதெல்லாம் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு சைனை எடுத்து எழுதணும். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எது இதில் ஆப்போசிட்டு? ஒய் பை ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ் y by 1. cos theta is equal to adjacent by hypotenuse x by 1. tan theta is equal to opposite by adjacent y by x. இதெல்லாம் எடுத்து எழுதிட்டங்களா? இதை நான் அப்படியே இந்தாண்டி எடுத்து எழுதிக்கிறேன், சும்மா உங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காக. sin theta is equal to y by 1 y by 1 cos theta is equal to x by 1 x by 1 tan theta is equal to y by x ரைட்டுங்களா? இப்போது இந்த ஆங்கிள் இந்த சர்க்கிளை பாருங்கள். இந்த சர்க்கிள் பார்க்குறப்போ இந்த சர்க்கிள் வந்து தீட்டா வந்து 0 ஆகிடுச்சிங்கன்னா இந்த கோடு வந்து இதிலே போயிடும். அப்போ வெர்டிக்கல் லைனுன்றதே இல்லாமல் போயிடும். அப்போ ஒய்ன்றதே 0 ஆகிடும். அப்போ எக்ஸ் மட்டும்தான் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ அது வந்து எப்பொழுது கோணம் வந்து 0வாக இருக்கோ அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு மட்டும்தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன? 1ல் இருக்கும். எக்ஸோட வேல்யூ 1ஆக இருக்கும். ஒய்யோட வேல்யூ 0. ஒய்யோட வேல்யூவே இருக்காது. ஏன்னா இந்த கோடு வந்து இது கூட மெர்ஜ் ஆகிடும். 0 கோணம் வந்து 0வாக இருக்கிறப்ப இது கூட மெர்ஜ் ஆகிடுச்சின்னா ஒய்யோட வேல்யூவே இருக்காது. அப்படின்றப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ சைன் தீட்டாவில் அப்ளை பண்ணுங்கள். சைன் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ இதில் தேவையில்லை. அப்போ ஒய்யோட வேல்யூ தான் தேவை. அப்போ ஒய் பை 0 பை 1 இஸ் ஈக்குவல் டு 0 பை எனிதிங் டிவைட் பை 0. அடுத்தது காஸ் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1. எக்ஸோட வேல்யூ வந்து 1 பை 1. அப்போ டேன் 0 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஒய்யோட வேல்யூ என்ன? 0. அப்போ 0 பை எனிதிங் இஸ் ஈக்குவல் எக்ஸோட வேல்யூ 1. அப்போ 0 பை எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இந்த டேபிளை பாருங்கள். 0 1 0ங்களா 0 டிகிரிக்கு. அடுத்தது 90 டிகிரிக்கு. வென் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரினா எக்ஸோட வேல்யூ என்ன? இப்போ 90 டிகிரி, இப்போ இந்த கோடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து 90 டிகிரி போயிடுச்சுன்னா அப்போது எக்ஸுன்றதே இல்லாமல் போயிடும். ஒய் இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த கோடு ஃபுல்லாக இதில் மெர்ஜ் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும், ரைட்டுங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகிடும். ஏன்னா கம்ப்ளீட்டாக 90 டிகிரி போகிறப்போ இந்த கோடு இந்த லைன் ஃபுல்லாக இந்த ஒய்யிலே மெர்ஜ் ஆகிடும். அப்போ எக்ஸுன்ற வேல்யூவே இல்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் 90 டிகிரி கொண்டு போகிறப்போ கோணம் வந்து இது ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா இது வந்து இல்லாமல் போய்டும். அப்போ இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போ 0 டிகிரி இருக்கிறப்ப இது வந்து இது கூட மெர்ஜ் ஆகிடும். அப்போ ஒய்ன்ற வேல்யூவே இல்லாமல் போய்டும். அவ்வளோதான் மேட்ரு.
இப்போ இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். சைன் 90 டிகிரி இஸ் இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஒய்யோட வேல்யூ என்ன? 1. 1/1 இஸ் 1. காஸ் 90 டிகிரி இஸ் எக்ஸு. எக்ஸோட வேல்யூ என்ன? 0. 0/anything இஸ் 0. அப்போது tan 90 டிகிரி இஸ் ஒய்யோட வேல்யூ என்ன? 1. எக்ஸோட வேல்யூ 0. 1/0 இஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இந்த டேபிள் பாருங்கள். 1 0 இன்ஃபினிட்டி. ரைட்டுங்களா? அவ்வளோதாங்க. இதெல்லாம் இந்த டேபிள் எப்படி வந்ததுன்னு ஜஸ்ட்டு ஒரு 9th புக்கில் இருக்குது. 9th பசங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ரைட்டுங்களா? ப்ளஸ் 10th பசங்களும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதான். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்னென்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா மெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இது பித்தகோரியன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ஒரு பித்தகராஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை போட போகிறோம். அதனால் இது பித்தகோரியன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுடலாம். இது இந்த ட்ரையாங்கிளே தேவையில்லை, இருந்தாலும் போட்டுங்க. ABC. இப்போ பித்தகராஸ் தியரத்துப்படி என்ன நம்மளுக்கு தெரியும்? AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர். ரைட்டுங்களா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஏபியை அட்ஜசன்ட்டு. இதை நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கலாம். இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது ஹைப்போட்டன்யூஸு. இப்போ ஏபின்னா அட்ஜசன்ட்டு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு பிசியோட வேல்யூ என்ன? ஆப்போசிட்டு வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறோம். ஏசியோட வேல்யூ என்ன? ஹைப்போட்டன்யூஸு. ரைட்டுங்களா? இப்போது நம்ம ஏதோ ஒரு டேமை இதில் ஒன்று ஆக்க போகிறோம். ஏதோ இதில் 3த்தில் ஒரு டேமை 1 அப்படின்னு ஆக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இதை 1ன்னு ஆக்கி பார்க்கலாம். அப்போ டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் அப்படின்னு பண்ண போகிறோம். நம்ம ஒரு விஷயத்தை ஒரு சைடில் டிவைட் பண்ணால் அது பக்கத்தில் இன்னொரு சைடு நம்ம டிவைட் பண்ணணும். ஒரு விஷயத்தை ஒரு சைடு மல்டிப்ளை பண்ணாலோ இல்லை டிவைட் பண்ணாலோ அந்த விஷயத்தை ஈக்குவலுக்கு இந்தாண்ட சைடும் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த விஷயம் அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ 2 + 2 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டுங்களா? இப்போது நான் ஒரு இதை ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2ன்னு வரும். அப்போ இதையும் ப்ளஸ் பண்ணால் 4ன்னு வருது. அப்போ போத்தா இந்த பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணால் தான் 4 + இது 2 + 2 4. இதுக்கு கேன்சல் ஆகிறப்போ இதுவும் 2ன்னு வரும். அப்போது ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கணும்னா ஒரு விஷயத்தை ஈக்குவலுக்கு இந்தாண்ட மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ அது ஈக்குவேஷன் இந்தாண்டே பண்ணணும். அப்போது அட்ஜசன்ட் ஸ்கொயர் டிவைட் பை ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் டிவைட் பை ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர். இப்போ இதுக்கு கேன்சல் ஆகி 1 ஆக்கிடுமா? 1ன்னு வந்துருச்சிங்களா? இப்போ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ் அப்படின்னா நம்மளுக்கு யார்? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ்னால் யார்? காஸ். ரைட்டுங்களா? காஸ். இது ஸ்கொயர் இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் டீட்டா. இது ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். இப்போ இது ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதை எப்படி எழுதுறோம்னா சைன் ஸ்கொயர், இதை ப்ளஸ் இப்படி எழுதுறோம். சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இதேமாரி அடுத்த டைமையும் நம்ம 1ன்னு ஆக்குறோம். இப்போ ஹைப்போட்டன்யூஸை 1ன்னு ஆக்கணுமா? அடுத்து அட்ஜசன்ட்டை 1ன்னு ஆக்கி பாருங்கள். அப்போ அட்ஜசன்ட்டை 1 ஆக்கணும்னா அட்ஜசன்ட் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை அட்ஜசன்ட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் பை அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஹைப்போட்டன்யூஸ் ஸ்கொயர் பை அட்ஜசன்ட் ஸ்கொயர்.
அப்போது இதுக்கு கேன்சல் ஆகி 1 ஆகிடுமா? அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் யார்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் tan, ரைட்டுங்களா? tan ஸ்கொயர் தீட்டா. அப்போ 1 + tan ஸ்கொயர் தீட்டா. ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட். ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட்னா யார்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ்னா யார்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ்னா நம்மளுக்கு காஸ் தீட்டா. இது வந்து ரிவர்ஸில் இருக்குது. ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட்னு இருக்குது. அப்போ காஸ் தீட்டாவுக்கு ரிவர்ஸ் யார்? சீக்கன் தீட்டா. அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இந்த இங்கே பாருங்கள், இந்த காசுக்கு ரிவர்ஸ் யார்? சீக்கன் தீட்டா, ரைட்டுங்களா? அப்போது அதை எடுத்து எழுதிடும். அப்போது இது வந்து செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா. இப்போ ஆப்போசிட்டை ஒன்றாக்கி பார்ப்போம். அட்ஜசன்ட் ஸ்கொயர் பை ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் பை அட்ஜசன்ட் ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் பை ஆப்போசிட். இப்போ இவனு ஒன்று ஆகிட்டானா? 1 ஆகிடுச்சா? அப்போ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் யார்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா tan தீட்டா. அப்போ அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னா காட் தீட்டா. காட் ஸ்கொயர் தீட்டா. இவன் 1 ஆகிட்டான். அப்போது ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ்னால் நம்மளுக்கு தெரியும் சைன் தீட்டா. அப்போ ரிவர்ஸில் இருக்குது. அப்போ இவன் வந்து கொசிகன் தீட்டா. இதை வந்து நம்ம 1 + காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்து எழுதிக்கிறோம். இது வந்து ஒரு 3 முக்கியமான ஃபார்முலா. இதை 3த்தையும் வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இதை பித்தகராஸ் தேர்தலை யூஸ் பண்ணியிருந்ததுனால வந்து பித்தகோரன் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ கோரியன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போது மேக்ஸிமம் வந்து எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் ஃபார்முலா எல்லாத்தையும். இந்த ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஃபார்முலா. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ரைட்டுங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் என்னன்னு சொல்லிடுறேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 2 அக்யூட் ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள் 2 அக்யூட் ஆங்கிள் சேர்ந்து 90 டிகிரி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? இப்போதைக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 45 டிகிரினா இதுவும் 45 டிகிரியாக இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். இப்போ நீங்கள் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கங்க. இதை நீங்கள் இப்படி பிரிச்சிங்கன்னா இது வந்து ஒரு 60 டிகிரியாக இருக்குன்னா இது வந்து 30 டிகிரியாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 90 டிகிரி ஃபார்ம் பண்ணுதுங்களா? இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இதை வந்து நம்ம இப்படியும் எழுதிக்கிறோம். 60 30ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 90 டிகிரி தானே ஃபார்ம் பண்ணுது. இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இப்படி நம்ம எழுதிக்கிறோம். இப்போது நம்ம அகைன் வந்து முன்ன பண்ண மாதிரி வந்து அகைன் முன்ன பண்ணதை இப்போ இந்த 30 டிகிரி இருக்குங்களா? 30 டிகிரி வந்து இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரெட்டில் எழுதிப்போம். ஆப்போசிட்டு இது வந்து அட்ஜசன்ட்டு. இது கூட தேவையில்லை. நம்ம ஏபிசின்னு இப்போ நேமிங் கொடுத்துக்கலாம். ஏபிசி நேமிங் கொடுத்துக்கிட்டேன். இப்போது 30 டிகிரிக்கு ஓகே இது போட்டுருங்க. இதுவும் தேவைப்படும், கன்ஃபியூஸ் ஆகாது. அட்ஜசன்ட்டு இது வந்து ஹைப்போட்டென்யூஸுங்களா? இப்போது இந்த 60 டிகிரியாக ப்ளூவில் எழுதுறேன். இது வந்து அட்ஜசன்ட்டு, இது வந்து ஆப்போசிட்டு, இது வந்து ஹைப்போட்டென்யூஸு. ஃபஸ்ட்டு 30 டிகிரிக்கானது எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. இப்போது sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்?
ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸ். ஆப்போசிட் யார்? ஏபி. ஆப்போசிட் யார் இருக்கா? ஏபி. ஹைப்போட்டனியூஸ் யார்? ஏசி. ரைட்டுங்களா? அடுத்தது காஸ் 30 ஏதுங்க? காசுக்கு இது ஏதுங்க? காசு 30க்கு காசு ஏதுங்க? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ் பிசிங்களா? பிசி சைடுங்களா? பிசி பை ஏசி. ரைட்டுங்களா? அடுத்தது டேன் 30 டிகிரி ஏதுங்க? டேன் 30 டிகிரி எதுனா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டுங்களா? அப்போ ஆப்போசிட் ஏபி. அட்ஜசன்ட் யார்? பிசி. இப்போ அப்படியே வந்து இவனுக்கு ஏதுங்க? 60 டிகிரிக்கு ஏதுங்க? சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைனுக்கு வந்து ஆப்போசிட் வந்து பிசி பை ஹைப்போட்டனியூஸ் ஏசி. அடுத்தது காஸ் 60. காசுக்கு வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனியூஸ். அட்ஜசன்ட் யார்? இவன் ஏபி. ஹைப்போட்டனியூஸ் ஏசி. அடுத்தது டேன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பிசி டிவைட் பை ஏபி. இப்போது நீங்கள் இதை நல்லா பாருங்கள். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த காஸ் 30யும் இந்த சைன் 60யும் ஒன்றா இருக்குது பாருங்கள். பிசி பை ஏசி. அப்போ என்ன அர்த்தம்? இதோட ரெண்டோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும் அப்படின்றது தான் மீனிங். ரைட்டுங்களா? அதுக்கு நீங்கள் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டேபிளை பாருங்கள். இதுலேருந்து என்ன மீன் பண்ணுறாங்க? காஸ் 30யோட வேல்யூவும் சைன் 60யோட வேல்யூவும் சேமாக இருக்கும். அப்போ காஸ் 30யோட வேல்யூ என்ன? காஸ் 30 √3/2ங்களா? அப்போது √3/2 காஸ் 30யோட வேல்யூவும் சைன் 60யோட வேல்யூவும். காஸ் 30க்கு வந்து √3/2, சைன் 60 √3/2 ரெண்டும் சேமாக இருக்குங்களா? அதேமாரி சைன் 30யோட வேல்யூவும் காஸ் 60யோட இதுவும் ஏபி பை ஏசின்னு இருக்கு பாருங்கள். அப்போ சைன் 30யோட வேல்யூவும் காஸ் 60யோட வேல்யூவும் சேமாக இருக்கும். சைன் 30 என்ன? 0. காஸ் சைன் 30யோட வேல்யூ என்ன? 1/2. அப்போ காஸ் 60யோட வேல்யூ என்ன? 1/2. புரியுதுங்களா? அப்போது 60யும் இப்போ சைனில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைன் 30க்கும் காஸ் 60க்கும் சேமாக வருதுங்களா? அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? சைன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காஸ் 60 டிகிரி. ஏன்னா இது ரெண்டும் சேம் வேல்யூ அப்படின்றதால சைன் 30 இஸ் ஈக்குவல் டு காஸ் 60 எழுதலாமா? இதை வந்து நம்ம ஃப்ரேம் இதை அடுத்தது வந்து காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைன் 60 டிகிரிங்களா? அடுத்தது டேன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இது ஏபி பை ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் பிசி. இப்போ இவனை பாருங்க. இவன் வந்து காட்டு ஏபி பை பிசி. பட் இங்கே வந்து டேன் 60க்கு வந்து இதுக்கு வந்து ஈக்குவலாக வராது. இது வந்து காட்டுக்கு ஈக்குவலாக வரும். இதோட ரிவர்ஸ் யார்? இது வந்து ரிவர்ஸில் எதுனா இது வந்து காட்டுன்னு எழுதுவீங்களா நீங்கள்? இது வந்து பிசி, இது வந்து பிசி பை ஏபின்னு இருக்குது. இதை நீங்கள் ரிவர்ஸாக எழுதுனீங்கன்னா ஏபி பை பிசின்னு எழுதுவீங்க. அப்போ இது வந்து டேன் 60ன்னு சொல்லாமல் இது வந்து காட் 60. அப்போ இது வந்து காட் 60 ரிவர்ஸில் சொல்லலாங்களா? அப்போ வந்து டேன் 30 யாருக்கு ஈக்குவலாக இருப்பாங்கன்னா காட் 60க்கு ஈக்குவலாக இருப்பான். டேன் 30 வந்து டேன் 60க்கு ஈக்குவலாக இருக்க மாட்டான். அவன் வந்து காட் 60க்கு ஈக்குவலாக இருப்பான். ஏன்னா ரிவர்ஸில் இருக்கான் பாருங்கள். ஏபி பை பிசியா, இவன் வந்து பிசி பை ஏபியாக இருக்கான். அப்போ இது ரிவர்ஸில் எதுனா என்ன ஆகிடும்? டேனை வந்து காட்டுன்னு எழுதிடுவோம். ரைட்டுங்களா? அதனால் டேன் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காட் 60 டிகிரின்னு எழுதுறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவாக ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ சைன் டீட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த டீட்டா வந்து 30 வந்து டீட்டான்னு சொன்னால் அப்போ வந்து காஸ் இது என்ன சொல்லுவோம்? 90 மைனஸ் டீட்டான்னு சொல்லுவோம். இப்போ 30 வந்து இப்போ டீட்டான்ற இடத்துல 30 போடுங்க. இந்த இடத்துல 30ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 30ன்னு போட்டால் அப்போ 90 மைனஸ் 30 60. அப்போ காஸ் 60. கரெக்டாக ஒரு ஃபார்முலாவாக ஃப்ரேம் பண்ணிட்டோங்களா? இந்த கண்டிஷனை ஒரு ஃபார்முலாவாக ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அடுத்தது காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் டீட்டா. ரைட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல டீட்டான்னு ஒரு இடத்துல 30ன்னு போடுங்க. 30யா?
30 இந்த இடத்துல 13 போட்டால் அப்போ sin 16 ஆகிடுங்களா? 90 - 30 16 ஆகிடுங்களா? அடுத்தது tan 30 is equal to cot 90 - theta. இதாங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளோட ஃபார்முலா, ரைட்டுங்களா? இதை வந்து இன்னொரு சிமிலராக இப்படியும் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா காஸ், இப்போ இதுக்கு ஈக்குவலானா இது இப்படியும் எழுதலாம்ல, ரிவர்ஸில் எழுதலாம்ல, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 90 - தீட்டான்னு எழுதலாம். அடுத்தது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 - தீட்டான்னு எழுதலாம். அப்படியே ரிவர்ஸில் எழுதலாம் நம்ம, ரைட்டுங்களா? அப்போ காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan 90 - தீட்டா, ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ சைனில் இப்போ சைன் 0னா இப்போ பாருங்கள் காஸ், இப்போ சைன் 0னா சைனுக்கு வந்து 0னா அப்போ இதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஆங்கிள் யார்? 90. அப்போது இவனும் காசில் 90, அப்போ இவனும் சேமாக இருக்கான் பார்த்தீங்களா? அப்போது இப்போ சப்போஸ் சைன் வந்து ஒரு 70ல் இருக்குன்னு வச்சுங்க, சைனோட வேல்யூ 70ல் இருக்குன்னா அப்போ அது அந்த சைனோட வேல்யூ 70ல் சைன் 70 டிகிரியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஸ் 30 டிகிரிக்கு. ஏன்னா மொத்தமே வந்து காஸ் 30ல் 20 டிகிரி இருக்கும். இப்போது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது சைன், இந்த ஃபார்முலாவை புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சைன் 70 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா காஸ் 20 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும், ரைட்டுங்களா? இதுதான் மெத்தடு. இப்போ போட்டு பாருங்கள். இப்போ அதே பாருங்கள், சைனுங்களா, சைன் இந்த இடத்துல சைன் டி போட்டு 70 போட்டுருக்கேன்னா இந்த இடத்துல 90 - 70 போடுங்க 20. இதோட வேல்யூ சேமாக இருக்கும். இதை நீங்கள் வந்து உங்களோட சைன் டேபிளில் காஸ் டேபிளில் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டேபிளை நான் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இல்லை வந்து தேவைப்படுறப்ப, ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம அதிகமாக டம்ப் பண்ண வேணாம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதோட நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். நம்ம இவ்வளோ இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம இவ்வளோ கண்டென்ட்டை பார்த்தோம். ஏன்னா இது 9th புக்கில் இருக்குது, நிறையா 9th பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ப்ளஸ் 10th பசங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். இதன் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். நம்ம எப்படிலாம் வந்து ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுறோம், ட்ரிக்னாமெட்ரி வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சுக்கிட்டு வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ப்ராப்ளம் இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே, லைட்டாக இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரே நாளில் டம்ப் பண்ண வேணாம் ஒரே வீடியோவில். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த டேபிளை எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ப்ராசஸ் மைண்டு அப்படியே ஒரே அடியாக நிறைய கண்டென்ட் அடுத்து பார்த்தா மைண்ட் ப்ராசஸ் ஆகாது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து அப்படியே பிளாங்க் ஆகிடும், அந்த விஷயத்த ப்ராசஸ் பண்ணாத அடுத்த விஷயத்த. அதனால் வந்து அட்லீஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடுத்த அப்புறமா பாருங்கள். கொஞ்சம் கேப்னா அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் கேப் விட்டுட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நடத்தின எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு புரிதலுக்காக தான். நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னா அது வந்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், அந்த ப்ராப்ளம் வந்து எதனால் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம போடுறோம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் ஒர்க் பண்ணோம். நம்ம ஒன்றும் ஒரு பெருசாலாம் வந்து ஒர்க் பண்ணல, ஒரு 3 பேப்பர் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுலேயும் கடைசி 2 பேப்பர் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 1 லைனில் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட்டு இந்த கான்செப்டை 1 லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நான் இவ்வளோ லென்த் இருக்கேன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நான் இந்த சைடு வந்து நான் இவ்வளோ லென்த் இருக்கேன்னா நீ எவ்வளோ இருப்ப? என்னை பொறுத்து. ஏன்னா இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. நான் இவ்வளோ லென்த் இருக்கேன்னா என்னை பொறுத்து நீ எவ்வளோ தான் இருப்ப. நீ வந்து எவ்வளோ வேணாலும் இருக்க முடியாது. என்னை பொறுத்து நான் குறிப்பிட்ட ஆங்கிளில் நான் இவ்வளோ லென்த் இருக்கேன்னா நம்மளோட ரேஷியோவை பொறுத்து நீ எவ்வளோ தான் இருப்ப அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் கான்செப்டே, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நான் இவ்வளோ லென்த் இருக்கேன்னா நம்மளோட ரேஷியோவை பொறுத்து நீ எவ்வளோ லென்த் இருப்ப.
அவ்வளோதான் மேட்ரு. அப்புறம் அண்டு இது உங்களுக்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான். இந்த ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வந்து தேவையான விஷயமே இந்த வீடியோவில். இந்த 1 பேஜில் இருக்கிற இந்த ஃபார்முலா மட்டும்தான். அப்புறம் பின்னால் இந்த டேபிள். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாவை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிளைண்டாக ஒரு கண்மூடித்தனமாக இருக்கும். எப்படி வந்துச்சு என்னடா இது அப்படின்னு. பட் இப்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஐடியா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இப்போது ஒரு சம்மரி. இப்போ சைன் ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு சைடுக்கும் இருக்கிற ரிலேஷனை வந்து நம்ம ஃபார்முலாவாக ஃப்ரேம் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை வந்து ரிவர்ஸில் எழுதி ஒரு ஃபார்முலாவாக ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ வந்து இது எப்படி வந்துச்சுன்னா இதுலேருந்து தான் இது வந்துச்சு. இப்போ சைனை பாருங்கள், ஆப்போசிட் பை ஹைப்போட்டனியூஸாக இருக்குது. இது வந்து ஹைப்போட்டனியூஸ் பை ஆப்போசிட்டாக இருக்குது. இது ஒன்றுக்கு ஒன்று ரிவர்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அந்த ரிவர்ஸில் இருக்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கலாக எப்படி சொல்லுவோம்னா இன்வர்ஸில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த இன்வர்ஸில் இருக்கிறத வந்து மேத்தமேட்டிக்கலாக நம்ம இப்படி தான் எழுதுவோம். 1 அப்போ sin θ = 1 கொசிக்கன்னு எழுதுறோம். இன்வர்ஸில் இருக்கிறத நம்ம மேத்தமேட்டிக்கலாக இப்படி தான் எழுதுவோம். 1/ன்னு எழுதுவோம். அப்போ எல்லாத்தையும் அப்படி நம்ம எழுதிட்டோம். அடுத்தது இப்போ இந்த sin θ = 1 cos θன்னு இருக்கா? அப்போ இந்தாண்ட டிவைடில் இருக்கிற இந்தாண்ட போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அதான் sin θ இன்ட்டு கொசிக்கன் θ = 1. அப்படி எல்லாத்தையும் நம்ம இப்படி எழுதுகிறோம். அடுத்து ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரியும், நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கடைசியாக பார்த்தோம். அடுத்து இந்த டேபிள் பார்த்தோம். இந்த டேபிள் வந்து உங்கள் 9th புக்கில் மேத்தமேட்டிக்கலாக எப்படி வந்து இந்த ஆங்கிள்லாம் வந்து போடலாம் அப்படின்னு மேத்தமேட்டிக்கலாக டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்த்தோம். நம்ம இதே விஷயத்த நம்ம ஒரு வேறு மாதிரி கொஞ்சம் அப்ரோச் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு இதேமாரி வந்து இந்த டேபிளை அவங்க வந்து உங்கள் புக்கில் வந்து மேத்தமேட்டிக்கலாக வந்து ஒர்க் பண்ணி காட்டியிருப்பாங்க, டெரைவ் பண்ணி காட்டியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மட்டும் ஒரு டயக்ராம் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயத்தை பல மாதிரி அப்ரோச் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட்டு இது ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. கொஞ்சம் இந்த வீடியோவே எனக்கு வந்து கொஞ்சம் புரியலை, இதுலேயே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தடுமாட்டம் இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக திருப்பி இந்த வீடியோ பார்க்காதீங்க. இந்த வீடியோவை திருப்பி ரிப்பீட்டடாக கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த நாள் பாருங்கள். ஓகே. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.